பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓ வந்துட்டாரா ரெட்ரோ? ஆர்டிஓ வந்துட்டாரு, பக்கத்துல இருந்தார். சரி பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு ரொம்ப கம்மியான அப்டேட்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. சவாதிக்கா ரீலோடட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க விடாமுயற்சியிலேருந்து. அப்டேட்டுன்னு நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். பட் ஓகே, எனக்கு ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியல. இல்லை டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இட்லி கடை படத்துலேருந்து புது போஸ்டர் விட்டுருந்தாங்க, அருண் விஜய் ஃபியூச்சர் பண்ணுற போஸ்டரு. ஸோ ரீகன்ஃபார்ம்டு. எஸ், 10th April தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமாரோட மை லார்ட் அப்படின்ற படத்தோட டப்பிங் தொடங்கியிருக்கு. அதுவுமே அஃபிஷியலாக இது ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க. விடாமுயற்சி கேரளா புக்கிங்ஸ் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் 10 AM. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் எஃப்டிஎஃப்எஸ் ஒரு 7 AM எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். இது வரைக்கும் எஃப்டிஎஃப்எஸ் டைமிங் அவங்க எதுவும் சொல்லலை. நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரியும் எப்போன்னு சொல்லி. அதே மாதிரி யமகாதகி படத்துலேருந்து உயிர் கூட்டல அப்படின்ற பாட்டு லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்தா சொல்லுங்க. தளபதி 69 ரைட்ஸ் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஃபார்ஸ் ஃபிலிம்ஸா? ஓகே, சூப்பர். நைஸ். வேற ஏதாவது இருக்கா அப்டேட்டு? ப்ரோ ஜெயிது விடாமுயற்சி எபிக் ரிலீஸ் ஆகுது. பேபி அண்ட் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைலர் ஒன்று வந்திருக்கு இப்போ. நானும் அதான் சொல்லணும். பேபி அண்ட் பேபியா? ஆமா, அது என்னன்னா ஸ்பெஷல் என்னன்னா அது வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். பிப்ரவரி 14ஆம் தேதி. எத்தனை ரிலீஸ் தெரியல, டக்குன்னு எல்லாருமே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஆல்ரெடி விடாமுயற்சி எபிக் போஸ்டர் ப்ரோ. விடாமுயற்சி எபிக், ஆமா விடாமுயற்சி எபிக்ல ரிலீஸ் ஆகுது. எனக்கு டவுட் இருக்கு அதுல. இப்போ இந்த தஞ்சாவூர்ல எபிக் ஸ்கிரீன் இருக்குல்ல, அது உண்மையாலுமே எபிக் ஸ்கிரீனா இல்ல எபிக்ல ஃபார்மட்ல போறாங்களா இல்ல பிளாக் பார்லாம் வருமா? அந்த பிளாக் பார் வராதுன்னு சொன்னீங்கன்னா. இல்ல நான் சொல்லவா, நீங்க எந்த எபிக் ஸ்கிரீன் போனாலுமே பிளாக் பார் வரும், கவலைப்படாதீங்க. அப்ப எபிக்னா ஃபுல்லா பார்க்க முடியாது, ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, வேஸ்ட். அப்ப ஃபுல் ஸ்கிரீன் இல்ல, அந்த பிளாக் பார்ஸ் வரும், அது கண்டிப்பா வரும் எபிக்ல. நீங்க பார்க்கணும். இது வந்து நீங்க கூலி படம்னா அது வந்து சொல்லிட்டாங்க இது பிளாக் பார் வராதுன்னு சொல்லி. பட் இந்த படம்லாம் வந்து அந்த இது ஃபுல் ஸ்கிரீன் ஃபிட் ஆகிற அளவுக்குலாம் ஷூட் பண்ணல. அது அந்த ரேஷியோ சொல்லுவாங்கல்ல, அது இருக்காது. இதுல எபிக்னு சொல்லி போட்டுருக்காங்கன்னா எபிக் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும். பட் ஆனா பிளாக் பார்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அப்ப வேஸ்ட். நான் பார்க்கலாமா இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை போய் தஞ்சாவூர்ல புக் பண்ணி பார்க்கலாமான்னு இருந்தேன். போங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுல என்ன இருக்கு? இப்போ பிளாக் பார் இருந்தா பார்க்க கூடாதா என்ன? இல்ல அது பிஎல்எஃப்ல இங்கே இருக்கு, மெகா ஸ்டார்லயே இருக்கு. நம்ம பிஎல்எஃப் மெகா ஸ்டார்ல தான் வரலையே படம். மெகா ஸ்டார்ல ஏன் படம் வரல? ஸ்டார்ல வரலையா? என்ன படத்தை எந்த தியேட்டர்ல வரல? ஒரு தியேட்டர்ல மட்டும் வரல. ஸ்டார்னு ஒரு சின்ன ஸ்கிரீன் ஒன்று இருக்கு, அதுல மட்டும்தான் படம் வரல. மற்றபடி திருச்சியில் உள்ள மொத்தம் 12 ஸ்கிரீன், அதுல 11 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது படம். 12 ஸ்கிரீன் இல்ல, மொத்தம் வந்து 20 ஸ்கிரீனு, 12 தேட்டரு. அந்த 12 தேட்டர்ல 11 தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, 19 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது ஆக மொத்தம். அந்த ஒரு ஸ்கிரீன்ல வந்து தண்டேல்னு சொல்லி நாகசேதி அப்புறம் தெலுங்கு படங்களுக்காக அந்த ஸ்கிரீன் ஒதுக்கிட்டாங்க. எல்லா தெலுங்கு படமும் அந்த ஸ்கிரீன்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் ஸ்டார்ல. அதுக்கு ஒதுக்கிட்டாங்க தெலுங்கு படங்களோட ரசிகர்கள் ஃபுல்லா அங்க போறதுக்காக. பேடஸ் ரவிக்குமார் ஏதாவது ஹிந்தி படம் வருதா ப்ரோ? ஆமா, முன்னாடியே ஒரு போஸ்டர் வந்துச்சு. அது இல்ல அங்க திருச்சியில ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆக கோயம்புத்தூர்ல எப்ப ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ ஆக்சுவலா கண்டினியூஸ் 4 டே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு டிக்கெட் விடாமுயற்சி. இல்ல புரியல, நீங்க உங்க ஏரியால புக்கிங் ஓபன் ஆகி புக் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் வெளியே எங்க இருக்கேன், நான் வந்து ஆப்பிரிக்கால இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் டிஸ்ட்ரிபியூட்டரு. ஓ 4 days வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இல்லைங்க எனக்கு புரியல. இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னா டோட்டலா டிக்கெட் புக் ஆயிருக்குங்கிறீங்களா இல்ல நீங்க புக் பண்ணிட்டீங்களா? நான் புக் பண்ணியிருக்கேன். பட் அவர் டெய்லி இங்க ஒரு ஷோ தான் போடுவாங்க. ஒன்லி நைட் ஷோ மட்டும் தான் இருக்கும் 9:30க்கு. ஓகே ப்ரோ, தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி.
தமிழ்நாடு எந்த வெப்சைட் ஓபன் கண்ட்ரிங்க பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்கால? ஆப்பிரிக்கா தன்சானியா ப்ரோ. டன்சானியாலயா? ஓகே ஓகேங்க. அப்புறம் ஜெயிலர் தான் வந்து ஒரு கவுண்ட் அதிகம். பெங்களூர்ல டோட்டலி ஜெயிலர் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 750, அதான் ஹையஸ்ட் கவுண்ட் இங்க. பிரகாஷ் நிறைய ட்விட்டர்ல வந்துட்டு யூஎஸ்ஏ வந்து புவர் ரிலீஸ் ஆய்வுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. என்ன அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சரி, எனக்கு தெரிஞ்சு நல்லா ரிலீஸ் தான் பண்றாங்க. என்ன ஒன்று தேட்டர் சாட்டிங் முன்கூட்டியே பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நார்மலா வந்து ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாளோ அல்லது 15 நாளைக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னென்ன தேட்டர் லொகேஷன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 days அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு தான் எப்பவுமே 5 நாள் 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி போட்டால் எப்போ டக்கு டக்குன்னு ஃபுல் ஆயிரும். பட் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 days கேப் இருந்தால் தான் அந்த புக்கிங் என்கொயரிஸ் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் ரசிகர்கள் சொல்றது. எப்பவுமே எல்லா படங்களுக்கும் எல்லா ஃபேன்ஸும் எல்லா நடிகரோட ஃபேன்ஸும் சொல்றது. பட் என்னன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் சொல்லிட்டேன் தேட்டர் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் தேட்டரில் மேனேஜர் வந்து அலாட் பண்ணல, அவங்க மேனேஜர் ஃபோன் எடுக்கல, இப்படி எடுக்கல அப்படி எடுக்கல ரீசன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேட்டர் சாட்டிங்ல அது ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கிராண்ட் ரிலீஸ் தான் பண்றேன்னு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாரு. ஆனா அதுக்கேற்ற ஒர்க் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதாவது தேட்டர் சாட்டிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, எந்த புக்கிங் ஓப்பன் பண்ணல, எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் மட்டும் எக்ஸ்டி ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்டி செயின்னு சொல்லுவாங்க, அந்த செயின் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, முக்கியமான செயின்ஸ்லாம் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறாங்க. அது போக இந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. அந்த ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்லைன் ப்ரொமோஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாக கொஞ்சம் பண்ணுவாங்க, படம் ரிலீஸ் ஆகிறது தெரிய வைக்கிறதுக்காக. இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு மலேசியாவில். 3 Dot மூவிஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பக்காவாக பண்ணி இப்போ கிட்டத்தட்ட புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங்கே வந்து 250K 300K தாண்டிடுச்சுங்கிறாங்க. துணிவுக்கு ஈக்குவலாக புக்கிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சில ஏரியாவில் அதுலேயே துணிவுக்கு தாண்டி கூட போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த யூஎஸ் செயின் அப்படின்னு சொல்ற போறத சில குறிப்பிட்ட செயின் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு 5 நாள் ரிலீஸ் வச்சுக்கிட்டு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்களே ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனா என்ன அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இந்த தேட்டர் செயின்ல வந்து மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க வந்து இன்னும் அவங்க வெளியில இருக்காங்க, அவங்க லீவ்ல இருக்காங்க, வருவாங்கன்னு அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு நமக்கு அது ஏன்னா நமக்கு அந்த ஏரியா கிடையாது, நம்ம அந்த செயின் நமக்கு தெரியாதுங்கிறதுனால தெரியல, அவ்வளவுதான். இந்த இவ்வளவுதான் விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்த வகையில சொல்றோம். பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விஜய் ஃபேன், அதான் பெரும் பிரச்சனை. அவரே பெருமையா சொல்லியிருக்கும் போது அது நம்ம அது ஒரு விஷயமா சொல்லக்கூடாதுல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் அவரோட இல்ல சார், அவரோட ஃபாஸ்ட் ரெக்கார்ட் அப்படிதான் ப்ரோ இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, அவரு வேட்டையனுக்கும் அப்படிதான் பண்ணாரு. இல்ல அதெல்லாம் உங்களுக்கு இங்க ஓவர்சீஸ் வந்து அப்படி கிடையாது. இல்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ஒரு 10 years அங்க கல்ஃப்ல இருக்கிறேன். நீங்க ஓவர்சீஸ் வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்டா வந்து கேம் சேஞ்சருக்கு வந்து பெரிய ப்ரொமோஷன் வந்து யூஎஸ்ஏல பண்ணாங்க. பட் என்ன யூஸ் அதனால எது இம்பாக்ட கொடுத்துச்சா? நான் சொல்றது என்னோட ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். எனக்கு யூஎஸ்ஏ பத்தி ஐடியா இல்லை, பட் கல்ஃபை பத்தி நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் துணிவு கூட பண்ணாங்க. ஆனா பட் அதால ஓப்பனா சொல்றேன் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இங்க ஆக்சுவலா ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்து என்னோட இதுல நான் கல்ஃப்ல சொல்றேன், ஃபாரின்ல இருக்கவங்க வந்து ப்ரொமோஷன் வச்சு யாருமே வந்து படத்துக்கு போக மாட்டாங்க. ஃபேன்ஸ் போவாங்க. அதர் ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வேடாமூத்துன்னு ஒண்ணு இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கா ஓகே. ஏன்னா உங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி டிக்கெட் காஸ்ட் வந்து 200 100 நம்ம ஊர் காசு கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா மினிமம் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஃபுல்லா பார்க்கணும்னா ஒரு 10,000 ரூபாய் ஆகும். ஸோ அந்த 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் படத்துக்கு நான் சொல்றேன், தெலுங்கு படத்துக்கு வேற ஆடியன்ஸ், தமிழ் படத்துக்கு வந்து வேடாமூத்து அவங்களுக்கு முக்கியம். அதான் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா துணிவு வந்து ஓவர்சீஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். ஏன்னா வலிமையை விட பெட்டர் தான் வலிமை அண்ட் நேர்கொண்ட பார்வை லாஸ்ட் 4 ஃபிலிம்ஸ் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா துணிவுக்கு வந்து ஓவர்சீஸ் நல்லாவே பண்ணுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண வரல. ஏகே மூவிஸ் லாஸ்ட் 10 years அந்த மூவிஸோட நல்லா போச்சு யூஎஸ்ல. சரிங்க மொத்த ஓவர்சீஸ். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் கிடையாது. இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, நம்ம நினைக்க மாதிரி கிடையாது. ஆக்சுவலா இன்னுமே துபாயில வந்து ஃபேன் ஷோ கன்ஃபார்ம் ஆகல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி ஃபேன் ஷோ போனா எல்லாரும் வந்துருவாங்க ஃபுல் ஆகணும் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க, மாநாடு படத்துக்கு நான் ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் ஷோனும் பார்த்தேன் இங்க ஒரு தேட்டர்ல. என்ன ஒரு ஆளுக்காண்டி நானும் ஞாபகம் இல்லை எனக்கு, லேட் ரிலீஸ் நினைக்கிறேன் மாநாடு. பட் மாநாடு படம் இத்தனைக்கும் பாசிட்டிவ் வியூ வந்துச்சு, லேட் ரிலீஸ் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. பட் நான் தேட்டர்ல போகும்போது ஒரு ரொம்ப ஃப்ளோ ட்ரெண்ட் தான், அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க ஓவர்சீஸ் வந்து நீங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தளவு ப்ரொமோஷன்ஸ் ஓகே, ஹெல்ப் பண்ணும், எல்லாம் ஓகே தான். பட் நமக்கு அமையலை. ஏன்னா நமக்கு நீங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் டூரேஷன் ஒன்று இருக்கும். நம்ம ரிலீஸ் டேட்டே எப்போங்க கன்ஃபார்ம் ஆச்சு?
நீங்க சொல்லுங்க அவங்க கண்டென்ட். இல்ல ப்ரோ, நீங்க ப்ரொமோஷனை விட்டுருங்க. ப்ரொமோஷனுக்கு சொல்லல, அவர் தேட்டர் லிஸ்ட ஒழுங்கா இல்ல இல்ல போடல தெரியுமா இல்ல உங்களுக்கு? விடாமுயற்சின்னு போட்டு தெலுங்குன்னு போட்டிருக்காரு, தெலுங்கு டைட்டில் போடவே இல்லை. அதுல விடாமுயற்சி தெலுங்குல எப்படி புக் பண்ண அவங்க முடியும்? தொட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. புரியுங்களா? ஒரு தேட்டரே ஒழுங்கா போடல. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட புரிஞ்சுட்டு பேசுங்க. யாரும் ப்ரொமோஷன் பண்ணலாம் ஒன்னும் சொல்லல, ஓகேங்களா? இல்ல இல்ல ஒரு தேட்டர் சார்ட்டிங் ஒழுங்கா பண்ணல. இல்ல நான் சொல்றேன். நேம் கூட பிரச்சனை, ஏங்க ஏங்க விடாமுயற்சி ஏங்க ஏங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, நிறைய இருந்தது, ஓகேங்களா? அதாவது நான் நீங்க சொல்றேன்ல, வந்து சும்மா வந்து ப்ரொமோஷனாவே யாரும் சொல்லல, ஓகேங்களா? படத்தோட பேரு கூட ஸ்பெல்லிங் மிஸ் இல்லாம போட தெரியாம என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு? எனக்கு புரியல. இல்ல நீங்க அவர் மேல பெர்சனல் கான் இருக்கு எனக்கு தெரியல, எனக்கு அவர் யாருனே தெரியாது ஒரு விஷயம். பட் ஆனா பர்சனல் கான்லாம் இல்லைங்க, இல்லங்க பர்சனல் கான்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்க மிஸ்டேக் எப்படிங்க வரும்? புஷ்பா 2ன்னு ஒரு புஷ்பா பொண்ணு படத்துக்கு ஒரு பெரிய படம், அந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல நீங்க கல்ஃப் நீங்க சொல்றீங்க, ஓவர்சீஸ் சொல்றீங்க, அந்த தமிழ்நாட்டு படத்துக்குலாம் தேவையில்லைங்க. அந்த கதைலாம் நான் கேட்கல உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நார்மலா நடக்குதுங்க. அந்த கதை எனக்கு தெரியாதுங்க. நீங்க அந்த கதைலாம் நான் சொல்ல விரும்பல. நான் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி. என்ன டைட்டில்? தெலுங்கு டைட்டில். ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு என்ன டைட்டில் அவர் ஓபன் பண்ணிருக்காரு? ஏங்க அதத்தான் சொல்றேன். டைம் பீரியட் சொல்லிடுறேன். இதுல அவர் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் எல்லாம் அவர் பேசல. அவர் சொல்ற ஃபேக்ட் என்ன சொல்றாருன்னா, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் படம் ப்ரொமோஷன் பேஸ் பண்ணி எல்லாம் ஓடாது, கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் ஓடுங்கிறாரு. இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திட்டுறீங்களா, யூஎஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் சார்பாக சொல்ல வர ஒரு விஷயமும் நான் பார்த்த வரைக்கும் சொல்ற விஷயம். இப்போ ஏகே படத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து தெலுங்குல பெரும்பாலும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸே பண்ணதில்லை பெரும்பாலும். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்றாரு. தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்றாரு. அதுல நீங்க மிஸ்டேக் சொல்றீங்க. பட் என்ன அதுல ரிலீஸ் பண்றாங்கிற பாசிட்டிவ் பாருங்கிறேன். நான் அவ்வளவுதான், எப்பவுமே பாசிட்டிவ் ஆகிற பாருங்க. நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, அதை யாரும் சொல்லல, ஓகேங்களா? நீங்க படம் பேரே தெலுங்குல போடாம நீங்க தெலுங்கு புக்கிங் ஓபன் பண்றீங்கன்னா எப்படி அது? இங்க வாங்க, புக்கிங் பண்றவங்க நீட்டா டீட்டெயிலா வந்து நம்ம ஊர் மாதிரி ஓபன் பண்ண உடனே புக் ஆயிரும் அப்படிலாம் இங்க கிடையாது, புரியுதுங்களா? அவங்க வந்து புக் பண்ணும்போது அதுல கிளீனா மென்ஷன் ஆயிருக்கும். என்னன்னா என்னோட நான் இப்போ புக் பண்ண டிக்கெட்டை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதுல வந்து சப்டைட்டில் என்ன லாங்குவேஜ்லாம் சப்டைட்டில் வரும், வித்தின் தமிழா தெலுங்கு, அது உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காண்டி இப்போ நீங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்படின்னா தமிழ் பேசுற தெலுங்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க, நிறைய பேர் தெலுங்கு பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி, ஏன்னா விடாமுயற்சிங்கிறது ஃபேமஸ், ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஃபேமஸான டைட்டில். பட் இப்போ ரீசெண்டா தெலுங்கு டைட்டில் வச்சு எத்தனை நாள் ஆச்சு? ஸோ நீங்க அந்த டைட்டில் வைக்கும் போது அவங்க சர்ச் பண்ணும்போது 1 வீக் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டிலுக்கும் 1 வாரத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டிலுக்கும் ரீச் நீங்க அப்படி கூட அவங்க யோசிப்பாங்களா? இது வந்து இல்லங்க, தமிழ்நாடு தியேட்டர் போடவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவர் போடல, யுஎஸ்ஏ வந்து ஃபுல் லிஸ்ட் இன்னும் போடல அவரு. அதான் நான் சொல்றேன், டயருக்குன்னு சொல்றேன். நான் தான் இன்னும் 3 days இருக்கு. இது வந்து டயம் வந்து ஓவர்சீஸை பொறுத்த அளவுக்கு ஜி வீக்கெண்ட்ல தானே டிக்கெட் புக் பண்ணுவாங்க. ஜி நீங்க வீக்கெண்ட் தான் நீங்க ஆக்சுவலா படம் என்ன ரிலீஸ் தெரியுமா? படம் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ். நீங்க புதன்கிழமை சொல்றீங்க, புதன்கிழமை எல்லாரும் வந்து ஒர்க்கிங் டேங்க. நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊர்லயே நான் இது நீங்க பிப்ரவரி மந்த் ரிலீஸ் உங்களுக்கே தெரியும். பட் நமக்கு ரிலீஸ் டேட் வந்து சாதகம் இல்லாதான் உண்மையான விஷயம். பட் வேடா மூத் தான் வந்து நானும் அஜித் ஃபேன் தான், நானும் ஏகே சார் வெறித்தமான தான். நான் 10 வருஷமா ஃபர்ஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலா இதுதான் ஃபேக்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட்டிங்க ஒன்று இருக்கு. இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ யூஎஸ்லாம் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து கவர்மெண்ட் சில கம்பெனிஸ், அதாவது நம்ம தமிழ் எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து பிரைவேட்டா லீவ் விடுவாங்க. இப்போ எங்க கம்பெனி நான் வேலை பண்ற கம்பெனி வந்து பிரைவேட்டா தீபாவளி பொங்கலுக்குலாம் எங்களுக்கு பிரைவேட் லீவ் உண்டு. ஸோ நாங்கள் அந்த லீவை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இப்போ பிப்ரவரி மந்த்துங்கிறது என்ன இவ்வளோ சொல்றீங்களா? நான் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நான் சுப்ராயில புக்கிங் ஆகலாம், எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணல. நீங்க செக் பண்ணிக்கோங்க யூஏ தியேட்டர் ஸ்டார்டிங்ஸா. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல வந்து எடிட்டபிள் ஆப்ஷன் போட்டிருக்காங்க 4:30 AM, அதாவது நம்ம ஊர் டைம் வந்து 6 AM வச்சுக்கோங்களேன். 4:30 AM போட்டு அவங்க எடிட்டபிள் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஷோ வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அப்படின்ட்டு. அதனாலதான் இன்னும் நான் சொல்றது யூஏல வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணதே இங்கே தான். துணிவும் சரி வாரிசும் சரி நம்ம ஊர் 1 year ஷோக்கு முன்னாடியே இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்க துணிவும் சரி வாரிசு ரெண்டுமே. ஸோ அதனால அது பிரச்சனை இருக்குதான் செய்யும். நமக்கு படம் வருது, 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, அது சாட்டிஸ்ஃபைடா நல்ல வேடா போதும். துணிவு டைம்ல அவங்க சரிகமா நல்லா தான் பண்ணாங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இவரு வந்து ஒரு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் மேல. ஆக்சுவலா உங்களுக்கு துணிவுமே ஓவர்சீஸ் வந்து மொத்தமா பண்ணது லைக்கே தானே, உங்களுக்கு புரியுதா?
யூஎஸ்ஏ வந்து சரிகமா பண்ணாங்க லாஸ்ட் டைம், அவங்க இல்ல இல்ல நல்லா பண்ணாங்க ஓகேங்களா. ஓவராலா இல்ல யாருக்கு ஓவரா ஈட்டோ கொடுத்தாங்கன்னு இல்ல இல்ல தெரியல. துணிவுமே இவர் வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம். எனக்கு யாரு துணிவு யார் பண்ணான்னு தெரியல, பட் ஓவர்சீஸா லைக் பண்ணலங்க, தானே பண்ணாங்க. சரிகமா பண்ணாங்க, சரிகமா பண்ணாங்க, இல்ல சரிக்காம பண்ணாங்க, நல்ல சரிகமா பண்ணாங்க. ப்ரொமோஷன். இல்ல இல்ல நீங்க பாருங்க எடுத்து ஓகேங்களா. இல்ல அவங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாமே ஓகே கரெக்டா ஓகே. பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து யூஎஸ்ஏல இருக்கீங்களா, நீங்க இவர் இந்தியால வந்து இருக்கீங்க? ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்றது இல்ல, ஒரு ஒரு இதுவும் பண்றது இல்ல. இவர் வந்து ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காரு இல்ல அது ஓகேங்களா. அது கரெக்ட் தான், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ற சண்டை ரைட் எல்லாம் தான். போட முடியாது, இல்ல அது நம்ம ஃபேன்ஸ் யாரை எப்படி பத்தி கேட்க தான் சொல்றீங்க? செய்வாங்க ஓகேங்களா. யாரை பத்தி சொல்றீங்க? அது அவர்தான் வருண். வருஷத் அது ஆக்சுவலா அது ஃபேன் பயங்கிறது அது வேறங்க. அது அந்த எங்க பிசினஸ் வேற, ஃபேன்ஸ் வேறங்க, புரியுதா? அதை வந்து அவங்க ஏங்க அவரு சண்டை போடுறாருங்க, அவரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் இதுக்கெல்லாம் ஏங்க மார்க்கெட் இல்ல யூஎஸ்ல, இதெல்லாம் சொல்லிட்டு ஏங்க இருக்காரு, தெரியுமா நீங்க உங்களுக்கு? நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்களே? நம்ம தமிழ் சினிமா கோ ஆக்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க இல்லங்க ப்ரொடியூசர் சண்டை அவரு போட நீங்க அவரு சொல்றீங்க. தேவா சொல்றது கரெக்ட் தாங்க. அவரு தேவா சொல்றது கரெக்ட். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒரு ப்ராடக்டா வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்ல இருக்க பொருளை பத்தி நீங்களே டிகிரேடா பேசுறீங்க. அது எப்படி பேச முடியும் உங்களால? இல்ல ஆக்சுவலா நீங்க நான் ஒரு ஃபேன் ஏங்க பேசுறத பாயா நான் பார்க்கல. இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டருங்க, நான் வந்து இருங்க விஜய் ஃபேனை விட்டுருங்க, நீ என்னங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபேன்ஸ் கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணுங்க. அவரு இப்போ விஜய் வந்து ஃபேனா ஏங்க கஸ்டமர் இருக்கலாம். கேக்குறாருன்னா அவரு எனக்கு விஜய் தெரியாது ஃபேனா போன எப்போ இருக்கலாம். ரிலீஸ் பண்ண அப்படியே சொல்ல முடியும்? என்ன ஏங்க கதை இது? காசு நான் கொடுத்து விஜய் பாக்குறவங்க ஃபேன் கேட்க தான், மாட்டானா? கண்டிப்பா இங்க சொல்ற ரைட்டு தான், பட் இல்லங்க அது இது வந்து இது இது அதான் நான் என்ன சொல்றேன். இது நம்ம இல்ல சொல்றதுலாம் இல்லைங்க. என்னங்க நீங்க அதுல என்னங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க தமிழ்ல தானே பேசுறீங்க, நான் என்ன ஏங்க கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது. அவங்க அது ஆக்சுவலா ஒருத்தர் கேரக்டர் நம்ம போய் மாத்த முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க. அவர் மேல உள்ள தப்பா நீங்க தப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏங்க அவர் என்னங்க கேரக்டர் மாத்த முடியாது? அவர் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. இன்னமும் நான் கடை வச்சுக்கிட்டு வர்றவனுக்குல நான் வேலை சொல்ற வேலை தான் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஏங்க ஆ? ஏங்க இது நான் என்னங்க இல்ல இல்ல இது? என்னது இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்? இல்ல இது வேற மாதிரி போகுது. நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அவர் வந்து அவரோட பாசிஸ்ட் இந்த எனக்கும் மாதிரி தெரியும். எல்லாம் போலீங்க, இல்ல இல்ல நான் கரெக்டா தான் ஃபேக்ட் தான் பேசுறேன் நீங்க ஓகேங்களா. ஓகே வேற மாதிரி இல்லங்க உங்க இல்ல இல்ல நான் போலாம் கேக்குறேன், ஓகேங்களா. நீங்க இல்ல இவர்கிட்ட நீங்க ஏங்க சண்டை பதில் போட சொல்லுங்க நான் கேக்குறேன். அதுக்குன்னா, இல்ல அதுக்கு நான் பதில் சொல்ல கேக்குறேன். இல்ல மாட்டீங்க. நீங்க அவரு நீங்க அவருக்கு அவரு மட்டும் என்ன போறீங்க, இது விட்டுருங்கன்றாரு. எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல நீங்க இல்ல சொல்றது புரியல ஃபேக்ட். சரி நான் அவரு என்ன என்ன சொல்றேன், விட்டுருங்கன்றாரு. இல்ல நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிட்டோம்ல. நான் வந்து பேச வந்த டாபிக்கே வேற, இப்போ சம்மந்தம் இல்லாம டாபிக் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க தமிழ்நாட்டில் புக்கிங்க பாருங்க, யூஎஸ்ஏ புக்கிங் ரைட் விட்டுருங்க. ஒரு யூஎஸ்ஏ கலெக்ஷன் மொத்தம் ஒரு 10 மில்லியன் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கோடிக்கு எத்தனை கோடிங்க வந்துடும் சொல்லுங்க? ஏங்க தமிழ்நாட்டு புக்கிங் வந்து எங்களுக்கு தெரியாதாங்க, ம். என்னங்க நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும். ஏங்க நான் சொல்றது ஓவர்சீஸ்ல தான் கேக்குறேன். ஏங்க ஓவர்சீஸ்லயே உங்களுக்கு யூஎஸ்ஏ மட்டும் மார்க்கெட் கிடையாதுங்க. யூஎஸ்ஏ தவிர மற்ற ஏரியாவை பாருங்க, அங்கதான் நம்ம லீட். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் லீடிங் 1 மில்லியன் அடிச்சதே துணிவு, ஓகேங்களா? துணிவுங்கிறது ப்ரொமோஷன் பண்ணி கரெக்டாக அடிச்சது. பட் என்னோட கெஸ்டிங் வந்து என்னன்னா, கையஸ்ட் ஓவர்சீஸ் வந்து இதுதான். நம்ம விடாமுயற்சி தான் வரும்னு இல்லங்க அப்படி இல்ல, ஆக்சுவலா இந்த படத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, இதுக்கே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, அதுக்கு தான் சொல்றாங்க ஒழிஞ்சு வேற ஒண்ணும் சொல்லல உங்களுக்கு இல்ல இல்ல ஓகேங்களா. இதுக்கு பொட்டன்ஷியல் ஆக்சுவலா இருக்க இல்ல இல்ல படத்துக்கே பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்கு சொல்றோம். இல்ல இல்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றீங்களே, நம்ம ஆக்சுவலா நம்ம அடிக்க வேண்டிய ஆளே வேற. நம்ம வந்து அடிக்க வேண்டிய ஆள் வந்து லைக்கா, அவன் அடிக்கணும் முதல்ல. அவனை விடுங்க, அவனை அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து மனசுல அவனே செத்த பாம்பாயிட்டான், அவனெல்லாம் அடிக்க முடியாது ஓகேங்களா. விடுங்க விட்டுருங்க. மெயின் நம்ம இல்ல இல்ல நம்ம வந்து ஜாலி முள்ள இருக்கணும். ஆக்சுவலா 2 years கழிச்சு ஒரு படம் வருது. ஸோ இந்த இது வந்து பிரச்சனை, எல்லா படத்துக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். தமிழ்நாடு ரிலீஸ்லயே பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க யூஎஸ்ஏ பத்தி தான் கவலைப்படாதீங்க. படம் வருது, பாசிட்டிவ் மூலம் இருங்க, நல்லபடியா. அதான் என்ன சொல்றது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்பா யாரா ஒருத்தன் உள்ள வந்து மாட்டி நிப்பாட்டீங்க. எம்மாடி அம்மா, நானும் அளவுன்னு கத்துறேன். இல்ல இல்லங்க, நானும் 2 தடவை பேசி பாட்டேன். நாளைக்கு இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லங்க அதான் சொல்றேன், இன்னைக்கு நைட்ல இருந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது பெரும்பாலான ஸ்கிரீன்ல. சென்னை செங்கல்பட்டு தவிர டிடி தான் அதிக ஷோஸா? டிடில அதிக ஷோஸான்னு கேக்குறீங்களா, அதிக ஸ்கிரீன்ஸான்னு கேக்குறீங்களா? அதிக ஸ்கிரீன்ஸ் சென்னை செங்கல்பட்டு அடுத்து. இல்ல இல்ல அப்படி கோயம்புத்தூர் அதிக ஸ்கிரீன்ஸ் தானே. கோயம்புத்தூர் டிடி ஏரியா 2 அதிக ஸ்கிரீனு. கோயம்புத்தூர் தான் அதிக ஸ்கிரீன் வரும். ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் வரும், அதுக்கப்புறம் திருச்சி வரும், திருச்சிக்கு அப்புறம் மதுரை வரும், மதுரை ராமநாதபுரம், அதுக்கப்புறம் தான் சென்னை சிட்டி வரும். சென்னை சிட்டி இருக்கலே ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் தான். செங்கல்பட்டு தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமான வசூல் கொடுக்கக்கூடிய ஏரியா, அதிகமான ஸ்கிரீன்ஸ் உள்ள ஏரியா. அது வேணா விட்டுருவோம். இப்போ திருச்சி ஏரியாவில் வந்து இப்போ 20 ஸ்க்ரீன் திருச்சி சிட்டியில் மட்டும் 20 ஸ்க்ரீன் இருக்கு. 20 ஸ்க்ரீனில் 19 ஸ்க்ரீனில் விடாமிட் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நைட்டு புக்கிங் ஓப்பன் ஆகுது. அப்புறம் இன்னைக்கு 2 விஷயம் சொல்ல வந்தேன். நேற்று டிக்கெட் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண வின்னர்ஸுக்கும் டிக்கெட் புக்கிங் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்க, எப்போ ஓப்பன் பண்ணாலும். இல்லை நீங்கள் புக் பண்ணிட்டு அதுக்கு அமௌண்ட் கேட்டாலும் சொல்லிடுங்க, அனுப்பிச்சி விட்றலாம். அடுத்தது வந்து நேற்று யூடியூப்ல உள்ளவங்களுக்கு வின்னர் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அந்த பேரை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க கடைசியில் தேர்றதுக்கு முன்னாடி பேர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் யார் யூடியூப் வின்னர்ஸ்ன்னு. அதில் நான் மொத்தம் 3 டிக்கெட் தரணும், ஆனால் 4 பேர் செலக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கு. அந்த 4 பேரில் யாராவது 3 பேர் தமிழ்செல்வம், ஜெய் சுகுமார்,
கோக்ஸ் 786, பாபு கண்ணன். இந்த 4 பேத்துக்கு தரலாம்னு ஐடியா. அதாவது 4 பேருமே பாசிபிள் இருக்குங்கிறத சொல்றேன். 3 டிக்கெட் தான் தரலான்னு, பட் 4 பேத்துக்குமே தரேன். அந்த 4 பேரும் நாளைக்கு யூடியூப்ல கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட டீட்டெயில என்னோட ட்விட்டர் டிஎம்க்கு எனக்கு டிஎம் டேரக்ட் மெசேஜ் பண்ணிருங்க. உங்க டீட்டெயில் ஃபுல்லா சொல்லிருங்க. எந்த தேட்டர்ல வேணும், எந்த டிக்கெட் வேணும், எந்த ஷோ வேணுங்கிறத கரெக்டா தெளிவா சொல்லிருங்க. சிட்டி முதற்கொண்டு டிக்கெட் புக்கிங் எதுக்கு வேற என்னமோ சொல்ல வந்தேன் அதில். அடுத்து அந்த என்னோட ட்விட்டர் லிங்க் உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா அந்த யூடியூப்லேயே வந்து மேலே போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் ட்விட்டர் லிங்க். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஎம் இருக்கும். டிஎம்ல எனக்கு டேரக்ட் மெசேஜ் பண்ணிடுங்க. என்னென்ன ஷோ என்ன டீட்டெயில்ங்கிறத நான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்தது அந்த டிக்கெட் தெரியாம இருக்குமா ப்ரோ? கமெண்ட்ல போட்டவங்களுக்குலாம் தரலையா ப்ரோ? அது தனியா தரேங்க, அது தனியா அனௌன்ஸ்மெண்ட். அது அதாவது சொல்றேன், நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் 5 இல்ல அவங்க மெசேஜ் பண்றவங்களும் நானே பண்ணிட்டேன். நேற்று வின் பண்ண எல்லாத்துக்கும் நானே மெசேஜ் பண்ணி ஹாய் மெசேஜ் போட்டு விட்டேன். அவங்க எனக்கு டிஎம்ல ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருப்பேன். யாருக்கும் மெசேஜ் இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அவங்களுக்கு டிஎம் ஓபன் பண்ணிடுறேன். எனக்கெல்லாம் வரவே இல்லைங்க. யாருக்கு? நான் முனிஷ் பேசுறேன். முனிஷ், நீங்க நான் கமெண்ட் பண்ணிருந்தேன். வின்னர் லிஸ்ட்ல நீங்க இல்லையே. ஆனா அதாவது மெசேஜ் வந்து சினி டாக்ல போக மாட்டேது. உங்களுக்கு போது ரிப்ளை பண்ணா. உங்களுக்கு நான் பண்ணியிருந்தேனே. அதாவது 3 சொன்னேன் டப்பிங். இது அதுக்கப்புறம் வந்து புதிய பறவை சொல்லியிருந்தேன். கமெண்ட் போட்டுட்டே தான். அது உங்களுக்கு தான் போகுது, சினி டாக்ல வரவே மாட்டேது. நீங்க செக் பண்ணீங்களா? இல்ல தெரியல. நேற்று அந்த இதுல கூட ஸ்பேஸ் கமெண்ட்ஸ்ல கூட உங்க பேர் இல்லையே எதுலையுமே. சரி ரைட்டு பாத்துக்கலாம். இல்ல வரல. சரி நம்ம இந்த டீட்டெயில் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாளைக்கு சாயங்காலம் வந்து 5 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன் பேலன்ஸ் வின்னர்ஸை. டோட்டல் வின்னர்ஸும் எனக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆனோடனே டீட்டெயில் சொல்லிருங்க. அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிட்டு எனக்கு டீட்டெயில் சொல்லிருங்க. நான் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்றேன். ஓகேங்களா? இந்த டிக்கெட் கிவ்அவே டாபிக் இப்போ முடிஞ்சு. அடுத்தது வேற சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு சாயந்தரம் அனௌன்ஸ் பண்றீங்கல்ல? ஆமா. அப்ப என் ஐடி பக்கத்துல அண்ணா போஸ்ட்னு போட்டுருங்க. பண்ணிடலாம். அந்த கேட்டகரியில செலக்ட் ஆகுது. சொன்னது பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி டைமிங் வந்து நான் இங்கே அபுதாபியில் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷோவே இந்தியாவில் வந்து கேரளா, அதர் ஸ்டேட்லயே 6 AM தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்அபிஷியலா நான் தியேட்டர்ல கேட்டேன். அதை பத்தி சொல்லிடுறேன். ஆரேகால் தான் டோட்டலா. அதாவது ஓவர்சீஸ் முத கொண்டுமே இப்போ வந்து முன்னால 4 மணிக்கு போடுவாங்கல்ல, அந்த ஷோவுமே கிடையாது. எல்லாமே 6:15. அதுல இருந்து 6:15 இருந்தா ஓப்பன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதாவது 6 மணிக்கு மேல ஷோ ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதுலயுமே அது பேர் என்ன, கேரளாலுமே 7 மணிக்கு ஷோல இருந்தா ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். 6:15 மேலதான் ஷோ ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். மொத்தம் ஓவர்சீஸ்ல இருந்து எல்லாமே ஒரே டைம், அதாவது இந்தியால இருந்து ஓவர்சீஸ் எல்லாம் ஒரே டைம்ல ஷோ ஓப்பன் பண்ற மாதிரி பிளான் போல இருக்கு. இல்ல ப்ரோ, அதான் பெட்டர் ஆப்ஷன். என்னன்னா அஜித் தலையே சொல்லுவாரு, தமிழ்நாடு ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் படத்தை அப்படி மாதிரி சொல்லுவாரு. பட் நம்ம கவர்மெண்ட் அதுக்கு அது உங்களுக்கு துணிவு டைம்ல சம் இன்சிடென்ட்ஸ் வாரிசு அந்த கொஞ்சம் க்ரௌட்னால மேபி பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட்ல பட்டு ரிலீஸ் ஆனாலும் இந்த மாதிரி 7 AM 8 AM 1 hour 2 hour டிஃபரன்ஸிங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாப் தான் பார்த்து முடிச்சுப்பாங்க, நம்மளுக்கு உள்ள போய் என்டர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்காது மேக்சிமம். இந்த மாதிரி இந்த 3 நைட்டு ரிலீஸ் ஆகுறது, ஒரு 1 AM ஷோ இங்க 1 மணிக்கு இங்க நான் சொல்றது ஓவர்சீஸ் ரிலீஸ் ஆகுது வந்து உங்களுக்கு படம் நல்லா இருந்தாலுமே அதர் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் டாக் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருந்தாலுமே இன்க்ளூயே ஒரு ஆவரேஜ் மூவிக்கே அவ்வளோ பெரிய மூவிக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பதிக்காது. ஏன்னா அவங்க நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து நினைப்பாங்க, ஐயோ படம் நல்லா இல்லப்பா அப்படிங்கிற நினைப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் வராத இந்த ஒரே ஷோ வந்து இருக்குல்ல, அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும் அதே அதர் ஸ்டேட் ஓவர்சீஸ் ஃபாலோ பண்ண இருக்கும். பட் ஓவர்சீஸ்ல உங்களுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகுதுல்ல, மேபி அதனால தான் ஓவர்சீஸ் கொஞ்சம் பிரச்சனை. அப்புறம் இந்த வீக் டே ஃபெஸ்டிவல் டைம் ரிலீஸ்க்கு பிரச்சனை வராது மேக்ஸிமம். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபெஸ்டிவல்னா நீங்கள் 2 ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவீங்க. ஒன்று ஈத், இன்னொன்று ரம்ஜான் பக்ரீத், 2 தான் அவங்களுக்கு ஃபெஸ்டிவல். ஸோ அதை கனெக்ட் பண்ணி மேக்ஸிமம் ஹிந்தி ஃபிலிம்ஸ் தான் அதை கனெக்ட் பண்ணி பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம தமிழ் மூவிஸ் வந்து கல்ஃபை பொறுத்தளவு இந்த எல்லா டைமும் ஒரே நாள் தான். பொங்கல், தீபாவளி எப்போ ரிலீஸ் பண்ணாலும் கல்ஃபை பொறுத்தளவு பிரச்சனையே இல்லை. படம் நல்லா இருந்தால் இங்கே நல்ல கலெக்ஷன் எடுக்கும். அப்போ சவுதியில் முதற்கொண்டு இப்போ தான் ரீசெண்டாக தான் தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம வலிமை டைம் அதுக்கு முன்னாடி தான். அப்போ கூட வலிமை திறன் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அவ்வளோ ஒரு ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. இது நம்ம இங்கே அபுதாபிலையும் கல்ஃப்லையும் ஓரளவு நல்லா தான் போச்சு கம்பேரிங் ப்ரீவியஸ் மூவிஸை விட. ஸோ அதனால இல்ல நீங்க பிரேக்கா கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் கேட்குதா, மற்ற எல்லாத்தையும் கேட்குதான்னு தெரியல. அப்படியா? மைக் ஆஃப் பண்ணி கேப் போட்டு பேசுங்க போதும். அவ்வளோ
ஓகே ஓகே ஓகே. இல்லை ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த நம்ம இந்தியாவில் வந்து ஒரே டைமிங்கில் ஷோ ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். கேரளா, கர்நாடகா, ஏன்னா ஓவர்சீஸ் வந்து வேறு வழி இல்லை, அங்கே உள்ள டைமிங் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டுகள்லையுமே நம்ம தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ அதே டயத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு வித்தியாசம். நிறைய ஃபேன்ஸ் வந்து பெங்களூரில் போய் கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்காதுன்னு என்னோட தாட். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு தேட்டர் கூட சொல்லியிருப்பாரு, தலா படம்னா அது ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே தான். அது எந்த மற்ற ஃபர்ஸ்ட் டேவெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஷோ அது பாருங்க. இன்க்ளூடிங் எனக்கே எங்கள் அபுதாபிலேயே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் புக்கிங் ஓப்பனே ஆகலை. அந்த தேட்டருக்காக என்ன சொல்கிறோம்னா, டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும், ஸோ எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது நீங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ மட்டும் இப்போதைக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேபி நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அபுதாபியில். துபாயில் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது, ஃபேன் ஷோ பிளான் பண்ணது 2:30 AM, அதாவது 4 AM. அதுவே இப்போ டவுட்ல இருக்கு அப்படின்னா, எனக்கு ரியாஸ் இந்த மல்லு ஒரு பேர் டயர்டி எனக்கு தெரியல, அவர் தான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைம்மா ஃபர்ஸ்ட் துபாயில் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் பேசிக்கிட்டு இருக்கோம் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஃபேன் ஷோ. ஸோ உங்கள் கல்ஃப்ல ஃபேன் ஷோ எடுத்து பண்ணுறதே ரிஸ்க்கு. இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்து பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம மக்கள் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீமியர்லாம் நல்லபடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. பட் நம்ம இந்த விடாமுயற்சிக்கு வந்து டாக் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா 2:30 AM அங்கே ஆல்ரெடி டிக்கெட் காசு மட்டும் வாங்கலாம், மற்றபடி வெர்பலாக சொல்லி வச்சிருக்காங்க எல்லாட்டையுமே. பார்ப்போம். அது மேபி நாளைக்கு நம்ம ஊரில் நாளைக்கு தானே புக்கிங் சொல்கிறீங்க, மேபி 6 AM இங்கே 4:30 ஒரு 10 minutes பிஃபோர் வேணா இங்கே ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு 15 minutes, நம்ம ஊரில் 6:15 இங்கே ஒரு 6 மணிக்கு, 4:30 AM கல்ஃபில் ஸ்டார்ட் ஆகும். நியூயார்க்ல எப்படின்னு தெரியல, ஆனால் ப்ரீமியர் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அப்படித்தான் முந்தின நாள் நைட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, அப்படித்தானே பிரகாஷ்ரோ? இல்லை அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுங்க, கேப் விட்டு பேசுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஆக்சுவலாக நான் அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ரொம்ப அது என்ன நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 இறைஞ்சி சேர்ந்து உங்களுக்கு டோட்டலா மூச்சு வாங்கும். அதெல்லாம் பொறுமையா ரிலாக்ஸா பேசுங்க, பார்ப்போம். அது வந்து ப்ரீமியர் கிடையாது. ஏன்னா இந்தியா டைமுக்கு 6 மணி தான் எல்லா ஊர்லயும் போடுற மாதிரி பிளான் கேள்விப்பட்டேன், இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அதுதான் எல்லா கர்நாடகா புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க, 6:15 சொல்லிட்டு 6:15 புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நாளைக்கு காலைல கேரளா ஓபன் பண்ணுவாங்கல்ல, அதுல தெரிஞ்சிடும், டோட்டலா கிளியரா தெரிஞ்சிடும். பார்ப்போம். மேபி உங்களோட ஒப்பீனியன், அதாவது ஆக்சுவலா என்ன இருந்தாலும் வேதலாம் அது ரிப்பீட் ஆகுமா அந்த ஏரு, இல்ல எப்படி உங்களோட கெஸ்ஸிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ வந்து நம்ம சொல்றது என்னன்னா, படத்தை கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து உண்மையாமே ஒரு நல்ல பயங்கரமான ரிவ்யூஸ் வாங்கும், நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும். நமக்கு வந்திருக்க தகவல் சொல்றதா இல்லை இதுன்னு சொல்றதான்னு தெரியல. எப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த படம் வந்து நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொன்னா நல்ல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்காத, நம்ம இந்த பிரேக் டவுன் ரீமேக் அப்படி இந்த ரீமேக் எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுமோ, படம் கொஞ்சம் ரொம்ப மென்மையா போகுமோ அப்படின்னு யோசிச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பரபரன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி தகவல். எந்த இடத்துலையும் போர் அடிக்காம போகும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்காமோ நல்ல ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம எப்படியும் இன்னொரு 5 நாள்ல படம் பார்க்க தான் போறோம். எப்படியும் வியாழக்கிழமை நைட்டு இதை பத்தி தான் பேச போறோம் ஃபுல். அதனால படம் வரட்டும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பொங்கலுக்கு வந்திருந்தா இந்த படம் வந்து அந்த ஒரு 10 நாள் லீவுக்கு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம், இவரோட கேரியர்ல ஒரு நல்ல படமா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவல். இப்போ பிப்ரவரிங்கிறது இப்போ எப்பவுமே தமிழ் சினிமா பொறுத்தவரை டல் மந்த் தான். ஆனா அப்பயும் சில படங்கள் வந்து அதுலயும் நல்லா வசூல் பண்ணியிருக்கு. இவருக்குமே பல படங்கள் நல்ல, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய நல்லா வசூல் பண்ணியிருக்கு. நம்ம அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா மாச ஃபர்ஸ்ட்லயே வருது, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 5 நாள் தானே. அப்புறம் பரணி யாராவது ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. அதுல முக்கியமா ஸ்மார்ட் சார் இருக்கார்ல, அவரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா பட் எனக்கு காமிக்கல. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. இன்னொரு டவுட், எனக்கு இட்லி கடை வந்து ஆக்சுவலா அவரு தனுஷ் வந்து மீன் ஹீரோவா லீடு ஹீரோவா பண்றாரா, இல்ல அந்த பவர் பாண்டி மாதிரி ரோல் அந்த மாதிரியா? இல்ல, அவரு தான் லீடு. இட்லி கடையில அவரு தான் லீடு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துலதான் அவர் வந்து அந்த டைரக்டர் மட்டும் வந்து ஜஸ்ட் ஒரு கேமியோ பண்றாரு, சின்ன கேமியோ, ஒரு பாட்டுக்கு ஒன்று வராரு, அவ்வளவுதான். இந்த படம் வந்து முழுக்க அவர் தான் ஹீரோ, நித்யா மேனன் ஹீரோயின், அருண் விஜய் வில்லன். இன்னைக்கு அருண் விஜய் கேரக்டர் போஸ்ட் போட்டாங்க. ரிலீஸ் டேட் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க.
இல்லை அதான் கேட்குறேன் நான் அவங்களுக்கு லீடு பட் பார்ப்போம் குட் பேட் அக்லி எப்படி இந்த கிளாஸ் அப்படி இப்படிங்கிறாங்க. பட் கிளாஸ்லாம் கிடையாது இதெல்லாம் அந்த காலங்க. இப்போ ஆக்சுவலாக ஹாலிடேஸ் தான். ஆக்சுவலாக 5 days கண்டினியூஸ் ஹாலிடேஸ்னு நினைக்கிறேன் அந்த டைம். April 10 to 15 வரைக்கும் ஐ திங்க் ஹாலிடேஸ்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதெல்லாம் தாங்கும் தேட்டர்லாம் பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லை அதான் போன வாரம் வரைக்கும் வந்த தகவல் என்ன, அந்த குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸு, இந்த இட்லி கடைங்கிறது May 1 போகுது, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைன்னா முன்கூட்டியே வர கூட வாய்ப்பு இருந்துச்சுனாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்மாக வந்து இது வந்து May 1 போகிறதுக்காம செய்தி வந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ நேற்று என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து அது இல்லை அது April 10 தான் வருது உறுதி அப்படின்னு சொல்லி நேற்று நிறைய பேர் ட்வீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க தயாரிப்பாளர் வந்து திரும்ப அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, April 10 தான் வருது, குழப்பம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறாரு. அதையுமே இன்னும் போக போக நாட்கள் இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நிறைய அதாவது எப்படி சொல்றேன்னா, ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கல்ல, ரெட் ஜெயின் மூவிஸ், இங்கிட்டு வந்து ரோமியோ பிக்சர்ஸ். ரோமியோ பிக்சர்ஸ் 2 இல்லை அது தெரியும் அந்த ஸ்டோரி தான். அவங்க ஆக்சுவலாக ரிலேட்டிவ் தான். அது ராகுல் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, பட் ஆகாஷ் பாஸ்கர் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன், அதாவது சொல்கிறேங்க, டான் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஆகாஷ் பாஸ்கர் அவரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ரெட்டியன் நியூஸ் உதயநிதி, இப்போ இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான். இவங்க 3 பேருமே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ரெட்டியன் நியூஸ் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. அது ரெட்டியன் நியூஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. இப்போ கோட் பண்ணாங்க, கோட் என்ன பண்ண இப்போ கோட் விஜய் படம் பண்ணாங்களா, அது ரோமியோ பிக்சர்ஸ் தான் பண்ணாரு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ரோமியோ பிக்சர்ஸ் பண்ணாலும் எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரெட்டியன் நியூஸோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த இது பண்ணுவாங்க. அந்த தேட்டர் புக்கிங், சார்ட்டிங்கு, அமௌண்ட் பண்ணுறது, எல்லாமே வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டியன் நியூஸ் ஆட்கள் தான் பண்ணுவாங்க. அந்த ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணுவாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்குமே வந்து அந்த April 10 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு படம் இறக்கலாம், இல்லை குட் பேட் அக்லி இறக்கலாம், சோலோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ராகுல் பண்ணார். அது பிரகாரம் தான் நியூஸ் வந்துச்சு, இட்லி கடைங்கிறது போஸ்ட்போன் ஆகுதுங்கிறது. பட் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் என்ன பண்ணுறாரு, இந்த படம் டேட் இல்லை, அது வந்து கிளாஸ் மார்க்கெட் மினிமம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஏன்னா அது ஒரு பெரிய படம், நாங்கள் வந்து நான் ஒரு மீடியம் பட்ஜெட் படம் ரெண்டையுமே இறக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க அவர் சொல்லியிருக்கிறாரு. தயாரிப்பாளர் முடிவு எடுக்கிறது தான் இங்கே கணக்கு. இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறது அவங்க விருப்பத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் விருப்பத்தை சொல்லலாம், இந்த படம் சோலோ ரிலீஸ் பண்ணலாம், அந்த படம் சோலோ ரிலீஸ் பண்ணலாம். தயாரிப்பாளர் வந்து 2 பேரும் ஸ்டிக் டு த ஒரிஜினல் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறாங்க. அதாவது மைத்திரி மேக்கர்ஸ் April 10ங்கிறாங்க, ஆகாஷ் பாஸ்கரனும் அவரும் வந்து April 10 கேட்கறாங்க. மொத்தம் 2 தயாரிப்பாளர்களும் ஒரே டேட்டை கேட்கறதுனால இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றும் முடிவு எடுக்க முடியாம 2 பேரும் இதுல இருக்காங்க, அவ்வளவுதான். தவிர இன்னும் அது நாட்கள் இருக்கு, அது பாத்துக்க. ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. கிளாஸ்ங்கிறதுல ஒரு விஷயம் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது அபார்ட் ஃப்ரம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தாண்டி மற்ற ரைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் எடுக்கிறது, கன்ஃபர்மேஷன் எல்லாம். அது இன்னும் நாட்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம விடாமுயற்சியில கவனம் செலுத்துவோம், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போய்க்கலாம். ஓகே பிரதர், அப்புறம் விடாமுயற்சியை பத்தி ஏதோ சொல்ல முடிச்சு, வேற நீங்க பேசுங்க, நான் இதை ஞாபகப்படுத்திட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, மற்றவங்க பேசுங்க. ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது பேசுவோமா, வேற ஏதாவது டாபிக் இருக்கா? பிரகாஷ், இந்த தருணம் படம் வந்ததுல அதை பாத்தீங்களா இன்னைக்கு? நான் பார்க்குற மாதிரியும் இது ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஏன்னா அது பொங்கலில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்போ 2 நாள் ஓடுனுச்சு. அப்புறமேட்டு திடீர்னு நிப்பாட்டிட்டு தேட்டர் சார்ட்டிங் கிடைக்கலன்னு சொல்லி ஸ்க்ரீன் கிடைக்கலன்னு மாற்றிட்டு இப்போ போஸ்ட்போன் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயே நிறைய நண்பர்கள் பார்த்துட்டாங்க. சுகுமார் ப்ரோ நல்லா இருக்கு, பரவாயில்ல, படம் பார்க்கலாம் அப்படின்னாரு. இன்னொரு நண்பர் பரவாயில்ல, ஆவரேஜ் தான், மற்ற எல்லாரும் ஆகாவான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பரவாயில்ல பார்க்கலாம், போர் அடிச்சா பார்க்கலான்னாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்க ஷோ டைம்ல நமக்கு செட் ஆகலை. 2 ஷோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு தருணம் திருச்சியில். அந்த 2 ஷோ டைமே நமக்கு செட் ஆகலை. ஷோ டைம் செட் ஆகலனாலே படம் பார்க்க வாய்ப்பு இல்லை, அப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான். பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்று கேட்குறேன். இது திருமாணிக்கம்னு ஒரு படம் வந்தது சமுத்திரகனி படம், அதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைங்க பிரதர், பார்க்கல. சூப்பர் படம் ப்ரோ, நம்ம படம். ஆனால் ஏன் தேட்டர் ஓடல? அதுவுமே நிறைய படங்களோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு இல்லை, அது ஒரு காரணம். அதுவுமே திருச்சியில் பார்த்தீங்கன்னா 2 ஷோ நமக்கு இந்த ஷோ டைம் இருக்குல்ல, ஒன்று காலையில் 11 மணிக்கு கொடுத்துடணும், இல்லையா நைட் ஷோ கொடுக்கணும். அதுவும் கொடுக்காம இது கொடுக்காம மதியம் 2:40 ஷோ மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து 2-3 படம் பார்ப்போம்ல, அதில் குழப்பமாயிரும். மற்றபடி பெரிய படமாக தான் நம்ம டக்கடியாக பார்த்துடலாம், சின்ன படம் செலக்டிவாக பார்க்கணும். இப்போ 2025 தான் எல்லா படத்தையும் பார்க்கணும் முடிவு பண்ணியிருக்கேன். அதில் தான் தருணம் மட்டும் தான் இப்போ ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. இன்னொரு படம் பார்க்கலன்னா நேசிப்பாயா பார்க்கல. அது நேசிப்பாயா யாருமே பார்க்க வேணாம், அதாவது போகிறதுக்கு முன்னாடியே டோட்டலாக அடித்து நவுத்தி நம்மளை ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. நேசிப்பாயா பார்க்கல, தருணம் பார்க்கல, 2 படம் பார்க்கல. இது இங்க தமிழ்நாட்டுல 6:30க்கு ரிலீஸ் ஆகாதா ஷோ? வாய்ப்பு இல்லையாங்க, அதான் முன்னாடியே ஒரு ஜியோ வந்துருச்சு இல்ல, 1 மணி ஷோ 4 மணி ஷோ 7 மணிக்கு எபிக்ல இருக்கு ப்ரோ, வாங்க கோயம்புத்தூர். 7 மணில இருந்தா ஆரம்பம் அந்த எபிக்ல. சென்னையை பொறுத்தவரை 8:30 அல்லது 9 மணி. அப்புறம் இது அஜித் குமார் ப்ரோ, நீங்க கோயம்புத்தூரா? நீங்க ப்ரோ நான் அவினாஷி ப்ரோ. அப்படியா? சரி. நீங்க என்ன எபிக்ல தான் பார்க்க போறீங்களா?
இல்ல ஃபர்ஸ்ட் டே எபிக் கிடைக்காது ப்ரோ. வீக்கெண்ட்ல தான் எபிக் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே இங்க ப்ரோ லோக்கல்ல தான் எங்கேயாச்சும் போகணும். கண்டிப்பா கிடைக்காது ப்ரோ. எப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பல்க் புக்கிங் பண்றாங்க ப்ரோ. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ. இல்ல ப்ரோ, அவன் இப்பவே சொல்லிட்டாங்க. போட்டானுன்னா பசங்க இருக்கான்னு போய் நிக்க சொல்லிடுவான் லைன்ல. இவன் முன்னா பிராட்வேல இருந்து அப்டேட் பண்ணல, வெயிட் பண்ணி பிராட்வேல இருந்து புக்கிங் மண்டே தான் அப்டேட் அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணாம இருக்கானுங்க. மண்டே தான் பண்ணுவாங்க ப்ரோ. இல்ல அவனுக்கு சடனா போட்டானேன்னா விட்டுருவாங்க. போயிருவானுங்க. பசங்க அங்கதான் இருக்காங்க. ஹிந்தில ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? இல்ல லிமிடெட் ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தில. ட்ரைலர் இன்னைக்கு விட்டுருக்காங்க. பிவிஆர் செயின் வித்தவுட் பிவிஆர் செயின் படம் ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தில ரிலீஸ் ஆகுதா? ஆமா, படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்குதான் முடிவு பண்ணிருக்காங்க. பரணி ப்ரோ ட்ராக்கரா இருந்துட்டு இப்படி அதிர்ச்சி ஆக்கிடுவார் நம்மள அடிக்கடி. இல்ல 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 அப்புறம் இன்னொரு டவுட், வேற ஒரு விஷயத்துக்காக ஷாக்கா. சரி இன்னொரு டவுட் சொல்லிடுறேன். அது பரணி எதுக்கு சாக்குறாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நேற்று வின்னான ஒரு நண்பர் சாரதிங்கிற ஒரு படத்துக்கு போக முடியாதான். அதனால வந்து அவரோட டிக்கெட்டை வந்து வேற யாருக்கா அவர் கேள்வி கேட்டு தர சொல்லியிருக்கிறாரு. அதனால அவரே ஒரு கேள்வின்னு சொல்லிட்டாரு. அந்த கேள்வி கேட்டே பதில் சொல்லிடலான்னு. அந்த கேள்வி கேட்டு யாராவது ஒருத்தர் வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக நீங்க வந்துக்கலாம். கேள்வி கேட்கலாமா? சுகுமார் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. பரணி சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. லாட்டு ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் யாரையாவது ப்ரோ, கோவா ஸ்டாக்குங்க. பிரகாஷ் ப்ரோ, பிரதர் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இல்ல அவங்க நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். யூஏக்கு கிவ்வே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் கமெண்ட் வாய்ப்பே பண்ணிருக்காப்ல, இல்ல, ஒரு பிரதர். வாய்ப்பே இல்ல. இல்ல நமக்குலாம் வந்து இல்ல இல்ல அவரை இல்ல வேணாம். நமக்கு எதாவது தமிழ்நாடு மட்டும் தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கேரளாவே சேர்த்தோம். தமிழ்நாடு கேரளாவே இருக்கட்டும். இல்ல ஏன்னா நான் வந்து 1200 1300 டிக்கெட் இல்ல வேணாம். நம்ம எதுக்காக ரீசன்காக இருக்கு. இது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல. அப்ப அடுத்து நம்ம வந்து நிறைய படங்கள் இருக்குல்ல. அது பேர் என்ன, ரெட்ரோக்கெல்லாம் தர ஐடியா இருக்கு. இது ஒரு படத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்த படங்களுக்கு தர மாதிரி ஆயிரும். அது வேணாம், அது குழப்பம் வரும். அதை விட்டுருவோம், அந்த ஐடியா விட்டுருங்க. இல்ல நான் ஆக்சுவலா நான் அதை சொல்ல வரல. ஆக்சுவலா என்ன வந்ததுன்னா, இங்கே வந்து எப்படின்னா பை டூ டொன்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது விடாமுயற்சிக்கு இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த பெரிய மூவிஸ் எல்லா படத்துக்குமே யூஏல என்ன பண்றாங்கன்னா 2 டிக்கெட் வாங்கினா 1 டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து மேக்ஸிமம் மேஜர் ஸ்கிரீன்ல ஸ்டார் சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். அந்த கங்குவா லாஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக விடுதலை பெரிய படத்துக்கு பிக் மூவிஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிற சொல்லுங்கன்னு சொல்றதுக்காண்டி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சரி. கேள்வி கேட்டலாமா? சுகுமார் ப்ரோ ரைட், ஓகே. எமோஜி போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கேட்டலாம் அர்த்தம். அதாவது அவர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, தெளிவா பாத்துங்க. சுந்தர்சியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அஜித் குமாரை வச்சு டேரக்ட் பண்ணிருக்கிறாரு. அந்த படம் இல்ல சரி, சொல்லிட்டீங்க. சொன்னது யாரு? இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னது 3 பேர் சொன்னாங்க. 3 பேர், ஒருத்தர் தான் 3 தடவை சொன்னாரு. யார்? அரசியல் ஒருத்தர் தான் 3 தடவை சொன்னார். ரைட், ஓகே. அவர் தான் வின்னர். ஓகே டன். கமெண்ட் டக்குன்னு மதன் ஒருத்தர் வணக்கம். வாங்க. என்ன ப்ரோ திரும்பி கண்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல அந்த ஒரு டிக்கெட் ஒரு நண்பர் போக முடியல. அவர் என்னன்னா, அவர் போக முடியல, இன்னொரு இதே மாதிரி கேள்வி கேட்டு வேற யாருக்கா கொடுத்துருங்கன்னாரு. ஒருத்தர் கமெண்ட் பண்ற நேரமும் இவர் சொல்ற நேரம் ஒன்னா இருந்துச்சு. ஜோன்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஜோ. அதே மாதிரி இன்னொருத்தர் மத்தவங்களாலையும் போக முடியலன்னா அந்த மாதிரி கொடுத்துருங்க, கரெக்டா இருக்கும். நீங்க அசிஸ்டன்ட் சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன் ப்ரோ. நீங்க என்ன கேள்வி முடிக்கவே இல்லை. அதான் சுந்தர்சி அசிஸ்டன்ட் சொன்ன உடனே சொல்லிட்டீங்க. இன்னொருத்தர் ஆக்கிட்டு நீங்க சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் சொல்லி முடிக்க மதன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு. அவரும் இப்போ क्वेश्चन ஸ்டார்ட் பண்றேன். நான் விடாமுயற்சிக்கு கிவ்அவே கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா ஆல்ரெடி விடாமுயற்சியால பல சிக்கல்ல நான் இருக்கிறனால இப்போதைக்கு விடாமுயற்சி கிவ்அவே வந்து தவிர்க்கலாம்னு இருக்கேன். ஆமா அது உங்களுக்கு சிக்கல் எனக்கு தெரியும். அது விட்டுருவோம், நீங்க தர முடியாது. அடுத்த படத்தை கொடுத்துருங்க. அந்த டைட்டில் அது மாதிரியா பிரதர் வரும். இல்ல ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் லாஸ்ட்ல வர்ற அந்த இதுதான், அந்த ஒரு சொல்லி ரத்தம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரிதான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. 4 days தானே இருக்குது, பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்ல நினைச்சேன், நீங்க அந்த கமெண்ட் பண்ணார்ல அவருக்குமே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா எதனால நான் சொன்னா, ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல இருக்கவங்க அவரு பேசி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு டைப் பண்ணதுக்கு உண்டான டைம் வேணும்ல, ரிட்டர்ன் டைப் பண்றதுக்கு உண்டா, அதுக்கு கொடுக்கணும்ல நம்ம கண்டிப்பா ஒரு இது மாதிரி. ஸோ அவருக்கும் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே பார்த்துக்கலாம். ஓகே டன் பண்ணிக்கலாம். அடுத்தது சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க, என்ன ஸ்பெஷலு? இன்னும் 5 நாள் இருக்கு. வீக்கெண்ட் ஓ சபதத்தை மீறிட்டீங்களா அப்ப? ப்ரோ. வீக்கெண்ட்னா எல்லாருக்குமே ஸ்பெஷல் ப்ரோ, எனக்குன்னு இல்ல, நான் பொதுவா சொன்னேன். இல்ல உங்களோட ஸ்பெஷல் கேட்கறேன். சரி படம் ரிலீஸ்க்கு 5 நாள் என்னோட இருக்கு. ஸ்பெஷல் எதுவும் இல்ல, நான் எங்க சொல்லுங்க. ஜாலியா பீச்சுக்கு வந்திருக்கேன். ஓ படம் ரிலீஸ் வந்து 5 நாள் இருக்கு. நான் வந்து டைமிங் வைஸ் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி இருக்கு. 4 நாள் சம்திங் தான் இருக்கு, இப்ப 5 இல்ல. சுகுமார் ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக்கால ஒர்க் பண்றாங்களா? ஏதாவது அப்டேட் எப்படி வந்திருக்கு? என்ன ஆளாளு காத்திட்டு இருக்காங்க. பிரகாஷோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை தாண்டி பிரகாஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். பிரகாஷ் சொல்ல மாட்டாரு எப்படி வந்திருக்கு என்னன்னு. ப்ரோ நான் சொல்லிட்டேமா, ஒரு உண்மையை சொல்றேன்னா, லைக்கால இருக்கிறவங்களாம் கூட யாரும் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இருக்கிற உண்மை அதுதான். யாருக்குமே ஒன்றும் போட்டு படம் வந்து ஸ்கிரீனிங் பண்ணல. டைரக்டர்ஸ் டீம் மட்டும்தான் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க இது வரையுமே. அதனால வந்து அவங்க ரிப்போர்ட் சொல்றது, இவங்க ரிப்போர்ட் சொல்றது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. எப்பவுமே இது பெரிய படங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்துட்டு அப்படியே மீறி ட்வீட்ஸா வந்தாலுமே அதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் வச்சுக்கலாம். பெரிய படம் யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஸ்கிரீன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன படம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு ரொம்ப சின்ன படம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று அஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஷாம்து. அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ரொம்ப சின்ன படம். அதெல்லாம் வந்து நண்பர்கள் சில பேர்லாம் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துட்டு வரப்போகுது. அந்த படத்தை வந்து சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சின்ன படங்கள் முன்னாடியே பார்த்துட்டு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதை நம்பலாம். நீங்க பெரிய படத்தை எப்பவுமே வந்துட்டு இவங்க பார்த்துட்டாங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது. அது ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் கூட பார்த்துட்டாங்கன்னு சொன்னாலும் நம்ப முடியாது. வலைபேஜ்ல மட்டும் சொல்றாங்களா பிரதர்? பார்த்துட்டோம், நம்பகமான சோர்சஸ் பிரதர் சொல்றாங்க. அவங்க பேசலாம் பேசாதீங்க பிரதர், அவங்க அந்த டாபிக்ல எடுக்காதீங்க ப்ளீஸ். ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே bro, அதுதான் சொல்றேன். நம்பகமான தன்மை சோர்ஸ் சொல்றாங்க, அவங்க சோர்ஸ் சொல்றாங்கன்னு. படத்தோட இப்பயும் சொல்றேன் நான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த படத்துல நீங்க விடாமுயற்சியில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த படத்துல வந்து ஒன் ஆஃப் த அசோசியேட் டைரக்டரா இருக்கீங்க. அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க சொல்வீங்க. உங்களுக்கு அது நல்லா தான் தெரியும். அதுல இருக்கிற குறைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. அது வெரி ஒரு பர்சன் கிட்ட போற வரையுமே. மூணாவது ஒரு ஆளை வந்து அங்க உள்ள விட மாட்டாங்க இப்போதைக்கு பாக்குறதுக்கு. அப்போ நீங்க வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்வீங்க. நல்லா இல்லைன்னு சொல்ற நியூஸ் எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு வர நியூஸுமே வந்துட்டு பொய்ன்னு சொல்லலை நான் வந்து. அவங்களுக்கு அது அந்த 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 கிரியேட்டர்ஸ்க்கு அந்த படம் நல்லா தான் இருக்கும். அதனாலதான் அந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும் மோஸ்ட்லி. அதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம ஒரு ஷர்ட்டை வந்து நம்மளுக்கு பிடிச்சி நம்ம எடுக்கிறோம். பட் அது நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனா பட் ஒரு தேர்ட் பர்சன் வந்து நல்லா நடக்குன்னு சொல்லும் போது தான் சிம்பிள் தான் ப்ரோ. அது அவங்களோட நீங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்துல வந்து வருஷ கணக்குல உழைக்கிறீங்கன்னா அது பார்த்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து பிடிச்சிரும். ஏன்னா நம்ம படைப்பு, அது நம்மளுக்கு நல்லா தான் தெரியும். அது வந்து மத்தவங்களுக்கு போய் எல்லாருக்கும் அது பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. அது பிடிக்கவும் வந்து அது நடக்கிறதா மேஜிக். அதனாலதான் வந்து இங்க சூப்பர் ஸ்டார்ல இருந்து யாரா இருந்தாலுமே, அதாவது எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே இண்டஸ்ட்ரியில வந்து 40 வருஷம் 50 வருஷமே இருந்தா கூட அவங்களுக்கு ஃபிளாப்னு வரதுக்கு காரணம் இதுதான் ரீசன். கண்டிப்பா பிரதர். அதுமே இப்போ நீங்க இல்ல நீங்க வேற யாரும் பேசட்டும். நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். வேற யாரும் இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷனுக்காண்டி நிறைய பேர் பண்றாங்க. இல்ல அதான் நான் சொல்றேன்ல, அதை நீங்க எக்கலவே கூட. ஆக்சுவலா நீங்க விடாமுயற்சி ஸ்டார்டில் அனௌன்ஸ் பண்ணது May 1 நினைக்கிறேன். தலா பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டு தான் அந்த ஒரு போஸ்டோட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலா விடாமுயற்சிக்கு முன்னாடி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே போஸ்டோட வந்ததில்லை. அந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு, இந்த ரிலீஸ் டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்னோட நாலேஜ் ஆர்வம் டைம் கொஞ்சம் இது அதெல்லாம் பூம் ஆகலாம் சோசியல் மீடியா. பட் வேதாளமே உங்களுக்கு வந்து வெறும் அதுக்கப்புறம் இல்ல மேபி இங்கே சிக்கல் விஷயம் கால் வந்துச்சு, அதான் மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ இஷ்யூ. இப்போ வந்து விடாமுயற்சி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணது இங்கே வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 5 days வந்து லைக்கா வந்து பண்ணிட்டு இருக்க ஒர்க் வந்து உண்மைங்க ரொம்ப பெருசு. நம்ம ரியலி வந்து உண்மைக்குமே ஃபேனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 பில்லால இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஷார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் வந்து அஜித் தலா ஏகே
படத்துக்கு வந்து எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பண்ணாத விசுவாசத்தை விட்டுருங்க. விசுவாசம் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ், ஒரு ட்ரை மந்த் ரிலீஸ்ல வந்து எந்த ப்ரொடியூசரும் பண்ணாத ஒரு, ஏன்னா ஒரு ரீசன் இப்போ டன் சேனல் வந்து இவ்வளோ ஆக்டிவாலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தது இல்லை, என்னோட நாலேஜ் as per my view. ஏன்னா பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? எல்லாத்துக்கும் அப்படி கேக்குதா? ஐயோ எனக்கு மேபி இங்க எல்லாருக்குமே அப்படிதான் கேக்குது. மேபி சிக்கல் இஷ்யூஸ் நினைக்கிறேன். இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ ஓகே கேக்குது பிரதர். ஓகே பிரதர், ஓகே பிரதர். அதாவது என்னன்னா, இப்போ லாஸ்ட் 5 டேஸா லைக்காவும் டன்ஜாவும் பண்ணிட்டு இருக்க ப்ரொமோஷன்ஸ் வந்து வேற லெவல் பண்றாங்க. அதாவது ஒரு பிப்ரவரி மந்த் ஒரு ட்ரே ரிலீஸ் தான், ஆனா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் மூட வந்து செட் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸுக்கும் சரி, ஜென்ரலாகவும் சரி, ஜென்ரலா அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி. இப்போ ஜென்ரலா நார்மல் பீப்புள்ஸ் வந்து பிப்ரவரி மந்த் எந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு வலிமை ரிலீஸ் டைமா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நம்ம அந்த போஸ்டர்ஸும் சரி ப்ரோமோஸும் சரி, அது வந்து லேட் ரிலீஸ். கொரோனா டைமால அதுவும் போஸ்ட் பண்ணாச்சு, அதுவும் பிப்ரவரி லேட் ரிலீஸ் தான், பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வந்து கண்டென்ட் வந்து அவங்களுக்கு இல்லாம போட்ட போஸ்டர் அது ஒரு ரிலீஸ் ரொம்ப போர் அடிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு காரணமே அந்த ப்ரொமோஷனும் வந்து மேக்ஸிமம் ஆக்ஷன் ப்ரொமோஷனாக விட்டு அந்த நம்ம மூட வந்து இது பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் ஒரு 10 டேஸா மகிழோட இன்டர்வியூ சரி, லைக்கா டன் சேனல் இவங்க பண்ணியிருக்க ப்ரொமோஷன் வந்து உண்மைக்குமே நம்ம வந்து அது உண்மை பாராட்டணும். அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க சுரேஷ் வந்து அந்த ஜனவரி 1 உங்களுக்கே தெரியும், பட் நெகட்டிவா பேச வேண்டாம். பட் அதனால நான் அவரை நான் வந்து ஜனவரி 12 நான் அவர்கிட்ட பேச 2 மினிட்ஸ் எனக்கு பேசுற சான்ஸ் கிடைச்சது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை அப்டேட் பற்றிலாம் நான் எதுவுமே கேட்கல. ரிலீஸ் வந்து எப்போன்னு கேட்டேன், அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதான் அதாவது அன்னைக்கு அஜித் சாரே என்ன சொன்னாரு, ஜனவரி மந்த் இருக்கும்னா அவர் சொன்னார். அஸ் பர் பிளான் வந்து இவங்க ஜனவரி மந்த் தான், பட் ஜனவரிக்கு இப்போ 23 29 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு உண்டான டைம் வந்து நம்ம தமிழ் டிஎனுக்கு ஓகே, பட் ஓவர்சீஸ்க்கு வந்து கண்டென்ட் அனுப்பணும், அங்கே சென்சார் பண்ணணும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் ஜனவரி ரிலீஸ் ஆகாம பிப்ரவரிக்கு வந்து போஸ்ட் பண்ணாச்சு. ஸோ அதனால அந்த ஷார்ட் டைம்ல வந்து இவங்க பண்ணிருக்கிற அந்த இப்போ ஒரு ஹெச்டி ஸ்டில்ஸ் தான் நான் பார்த்தேன். லாஸ்ட் 2 டேஸா விட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். உண்மையுமே சொல்றேன், எனக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்றது, நம்மளோட ஐடியால வந்து இவ்வளவு ஹேண்ட்ஸமா பாக்குறதுல ஒரு இது இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அது வந்து எனக்கு ஒரு மூவி பார்த்த ஃபீல் வந்து கொடுக்குது. எனக்கு விடாமுயற்சி அப்பார்ட் ஃப்ரம் ரிசல்ட்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டிலுமே நான் ஆக்சுவலா இப்பவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். எனக்கு வந்து கண்டென்ட் வந்து எனக்கு கிளிக் ஆகல, ஒண்ணுமே வேண்டாம், வலிமையை விட மோசமான ரிவ்யூஸ் வந்தாலுமே அஸ் எ ஃபேனா நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். இந்த ஒரு லிவிக் வீடியோ, அந்த ஒரு லிவிக் வீடியோ ஒன்று வந்துச்சுல்ல, செகண்ட் சாங், அதுவும் சரி. மற்றபடி சாவடிக்கே சாங்கோட அதோட ரீச்சு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்லர் அந்த லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த தலை முட்டு போட்டு உட்காந்துட்டு சடனா அந்த அனிருத்தோட வாய்ஸ் அந்த இது வரும்போதெல்லாம் ஒன்றுமே லிட்டரலி எனக்கு ஒரு மூவி பார்த்த ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ அஸ் எ ஃபேனா என்னோட ரிக்வெஸ்ட் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி, மற்ற ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு படத்தை வந்து நீங்க இன்னொரு அந்த இன்னொரு கொண்ட பாடல சொல்ல ட்ரைலாக் தான் நல்லா இருக்கா, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, யாரு படமா இருந்தாலும் சரி. நிறைய கேக்குதா? இல்ல கேக்குது, நடுவில் இன்னொருத்தர் அளவாளான்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல. பரணி ப்ரோ, நான் உங்ககிட்ட கேக்குறேன், எபிக்ல வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க. ஆமா, பிளாக் பார் வரும்னு சொன்னேன். அது என்ன, எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் அதை சொல்லுங்க என்னன்னு. அதுதான் ப்ரோ, எபிக் ஸ்கிரீன்ல பார்த்தா மேலயும் கீழேயும் பிளாக் பார்ஸ் வரும்னு சொன்னேன். அப்படிங்களா? ஓ, இப்ப வெரி ஓகே ஓகே. இந்த மூவி இந்த டிவில எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குங்களா? டிவில யூடியூப்ல நீங்க பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டிவில பாக்கல சம்திங் ஒரு எனக்கு சரியா தெரியல. பட் ஐமேக்ஸ் ரிலீஸ் கிடையாது என்ன பிரதர், மேலே கீழே கருப்பா இருக்கும். அந்த இதுலயே அபிஷியல் போஸ்ட்லயே விட்டுட்டாங்க, சினிமா ஸ்கோப் ஃபார்மேட்ல தான் வரும்ட்டாங்க. பிளாக் பார் இருக்கும், அவ்வளவுதான். இருக்குன்னு அந்த போஸ்டரே போட்டாங்க, அந்த அந்த வெற்றி ஸ்கொயர் அந்த போஸ்ட்லயே இருக்கு. இப்பதான் பார்த்தேன், அதை ஒரு நண்பர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ப்ரோ யாராவது எபிக்ல பார்க்கணும் அப்படின்னா சென்னையில இருந்து சூலூர்பேட்டை ஒரு 1.5 hour 2 hours இருக்கும் ப்ரோ. அங்க எபிக் ஸ்கிரீன் நல்லா இருக்கும் பிரதர். சூலூர்பேட்டை ஏர்லி மார்னிங் ஷோ பார்க்கணும் ஆசை, 6 o'clock 6:30 பார்க்கணும், அங்க பார்க்கலாம் பிரதர். பிரகாஷ், நான் நகரில இருக்குமாண்ணா 6 AM ஷோ? நகரில வந்து 6 இல்ல 4க்குமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோவே 6:15 தான். 4 AM ஷோ எங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ 6:15 அங்க 6:15 போடுவாங்க, நகரில போடுவாங்க. 4க்கே போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ப்ரோ?
இல்ல அவங்க எல்லாமே இல்ல டீம் பிரதர், டீம் அது முடிவு பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் டீம் என்ன கிடையாது. பண்ணிட்டாங்கன்னா 6:15 இருந்து எல்லா ஷோவும் போடலாம். முதல் ஷோல இருந்து எல்லாமே ஓவர்சீஸ் முதற்கொண்டு அது 6:15 இருந்து ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி 6 மணிக்கு மேல ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால 6 மணிக்கு ஓவர்சீஸ் 6:15னா அங்க டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகணும் bro. 4 மணி தானே உங்களுக்கு வைக்கிற டைமா இருக்கும். இல்ல சொல்றாங்க, கண்டிப்பா கண்டிப்பா, தெரியல, அதான் இங்க பிரச்சனை. சொல்றாங்க. அதான் இப்ப அதை பேசிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து யூஎஸ்ஏக்கு எப்படின்னு தெரியல, பட் கல்ஃப்ல வந்து அது பெரிய இஷ்யூ. ஏன்னா என்னால் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது அப்படி இருந்தேன். ஏன்னா 4:30க்கு நான் படத்துக்கு போயிட்டு 7 o'clock முடியுது அப்படின்னா நான் அன்னைக்கு எப்படி ஆஃபீஸ் போவேன்? ஸோ அது எனக்கு அது பிரச்சனை வந்து 2:30ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணிக்குள்ள முடிஞ்சிடும். 6, 7, 8 அந்த அந்த டைப்பிங்கில் டிராஃபிக் இருந்தாலும் போயிடலாம் ஆஃபீஸ்க்கு. ஸோ அது நம்ம என்ன பண்ண முடியும்? மற்ற ஆடியன்ஸையும் நம்ம ஒருத்தர் கண்டிப்பாக பார்க்க முடியாது. மற்ற ஆடியன்ஸையும் தமிழ்நாடு ஆடியன்ஸ் தானே மெயின், அவங்களுக்கு மெயின் ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாடு. ஸோ அவங்க அதை தானே பார்ப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட்லாம் என்ன கேட்டால் இந்த இதுக்காண்டியாச்சும் ஒரு 6 ஒரு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7க்காச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழ்நாட்டில். பட் மேபி 9 தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ரிலீஸ் நியூஸ் வந்துச்சா ப்ரோ தமிழ்நாடு ரிலீஸை பற்றி? 9 தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, யூஎஸ்லயுமே வந்து 4 இங்க 4 மணி, அதாவது டிஎன்ல 4 AM என்ன டைமோ அங்க யூஎஸ்ல போட்டதா ப்ரீமியருக்கான அதிகமா வரும். அது எல்லாமே போன பிசினஸ் எல்லாமே அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 6 o'clock மாத்தும் போது ப்ரீமியருக்கான அமௌண்ட் கம்மியாகும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 4 AM அதாவது ப்ரீமியருக்கான அக்கௌண்ட்ல வரும். இல்லைன்னா மத்த அடுத்த ஷோ எல்லாமே வந்து நார்மல் ஷோல தான் வரும் யூஎஸ்ல அந்த டைமிங்ல. ஏன்னா இருக்கல லைக்காவோட பெரிய மார்க்கெட் யூஎஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவங்களுக்கு பிரீமியர் இல்லன்னா எப்படி ஆகும்னு சொல்லி நான் இல்ல அது உங்களுக்கு ரிலீஸ் டேட் ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து யுஏஇல வந்து முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் 2020 துணிவு ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கல்ஃப்ல வந்து யுஏஇல வந்து ஃப்ரைடே தான் உங்களுக்கு வந்து ஹாலிடே. ஸோ தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரைடே வந்து அவங்க அந்த 3 daysலேயே கலெக்ஷன் எடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா சாட்டர்டே சண்டே தான் இங்கே லீவு அஃபிஷியல் கவர்மெண்ட் வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபார்மேட்ல. ஒரே நிமிஷம், நடுவில் 2-3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க சென்னையில் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்னு. கமலா, சங்கம், எம்ஆர் தியேட்டர் 3லையுமே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாயாஜாலில் இப்போ அடுத்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை இப்போ சொல்லிடுறேன். 2-3 பேர் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்னு. அவங்களுக்காக இந்த தகவல். அதாவது கமலா, சங்கம், எம்ஆர் இந்த 3 தியேட்டர்லையும் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திருச்சியில் ஏதாவது புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு சொல்லிடுங்க. பர்னி, நீங்கள் அதுக்கு மேலே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஓகேண்ணா. அதாவது எத்தனை மணி ஆனாலும் சரி புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சிருங்க, நான் புக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லி வச்சு வாங்குறது அடுத்த விஷயம். இல்ல யார்கிட்ட கேளு, நான் பண்றேன் ப்ரோ. ப்ரோ நீங்க பார்க்க மாட்டீங்களே. எப்ப டைமிங்னு சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல டைமிங்லாம் இல்ல. போன வாட்டி ஒரு படம் சொன்னீங்க கங்குவாக்கும் இந்தியன் டூக்கும் சொன்னீங்கல்ல, ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. பரணி எத்தனை மணிக்கு தூங்குவா? நானா நான் ஒரு 12:30. அதுக்கு மேல நான் தூங்குறேன் ப்ரோ. 12 வரையும் பரணி சார்ஜ் இருக்கும். அதுக்கு மேல தான் நான் எடுக்கிறேன். யாராவது திருச்சியில இருக்கும்போது ஓப்பன் ஆச்சு டக்குனு எனக்கு ஃபோன் அடிச்சிருங்க, நான் புக் பண்ணிடுறேன். ஏன்னா சொல்லி வச்சு வாங்குறதுங்க அடுத்த விஷயம். பட் ஏன்னா நம்ம புக் பண்ணிட்டோம்னா நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். அவங்க டிக்கெட் தராப்ப நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருக்கணும். கடைசி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி டிக்கெட் கேட்கணும். டிக்கெட் கொடுத்துருவாங்க. அது வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. டிக்கெட் நம்ம கைக்கு வந்துடும், கடைசியா வரும். நமக்கு முன்கூட்டியே வாங்கினா அது ஒரு ரிலாக்ஸ், அவ்வளவுதான். ஆனா 9 o'clock அதே மாதிரி இப்போ நான் செக் பிரதர் ஒரு நிமிஷம், நான் இப்போ செக் பண்ணேன் அந்த யூஏ அஃபிஷியல் வெப்சைட்டில். பட் இங்கே வந்து மேக்ஸிமம் முன்னாடி வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் போட்டுருந்தாங்க. இப்போ அந்த எடிட் வந்து தூக்கிருக்காங்க. மேபி எடிட்டை தூக்குனதுனால 4:30 AM தான் இங்கே ஷோ டைமிங் ஸ்டார்ட்டு. இந்தியா டைமிங் வந்து 6 AM தான். அபுதாபி டைம் 4:30, இந்தியா டைம் 6 AM தான் அப்படின்னு இங்கே அன்அபிஷியலா ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடிட் ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. இப்போ நான் செக் பண்ணேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப முடியாது. 6 மணிக்கு 6 மணிக்கு இங்கே அபுதாபியில் ஷோ. அபுதாபி. பர்னி கேரளா, துபாயில வந்து அது தெரியல எப்படின்ட்டு. பர்னி கேரளா ஷோ எத்தனை மணி ஆரம்பிக்கிறாங்க பர்னி? 6 மணி 7 மணியா? இல்ல ப்ரோ, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்ணாதான் தெரியும். ஏன்னா FTFS இந்த டைமுக்கு தான் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் எதுவுமே சொல்லல. அஃபிஷியலா போஸ்ட் போடுவாங்க எப்பயுமே 4 AM இருந்தா இல்லை 5 AM இருந்தா. பட் இந்த தடவை அது கிடையாதுன்றதுனால போடல. மற்ற இடத்துலலாம் 6:15 ஸ்டார்ட் பண்றாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்று 6:30 இருக்கும், இல்லைன்னா வந்து 7, அப்படி இல்லைன்னா 6:15. இந்த 3 டைமிங்ல ஏதாவது ஒரு டைமிங் இருக்கும். பட் மேக்ஸிமம் 7 தான். அதுக்கு மேல அந்த 9 AM அப்படி போகாதுன்னு தோணுது. 7 இல்லைன்னா 6:30 நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. 2 டைம். பாலக்காடு பிரியாதர்ஷனில 6:30ன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நான் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸு கேட்டேன். பாலக்காடு அங்கே பிரியாதர்ஷனில வந்து 6:30 ஃபர்ஸ்ட் ஷோ. அதான் மோஸ்ட்லி அந்த டைமிங்ல தான் பண்ணுவாங்க. ப்ரோ கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock ஷோக்கே வந்து 800 rupees டிக்கெட் போடுறாங்க ப்ரோ.
அநியாயம் பண்றாங்க. 800 ருபீஸா? ஐயோ. ஆமா ப்ரோ. என்னோட ஃப்ரீ அட்வைஸ் வந்து அவ்வளவு கொடுத்துலாம் பார்க்காதீங்க. ஃப்ரீ என்னோட அட்வைஸ் வந்து அவ்வளவு கொடுத்துலாம் ஆக்சுவலி பார்க்காதீங்க. கோயம்புத்தூர்ல ஏன்னா வந்து 4 தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் செமையா இருக்கு. அந்த 4 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 800 ருபீஸ் பிளான் பண்ணி இல்ல போட்டுருக்காங்க ப்ரோ. முத்து ப்ரோ, உங்களுக்கு நீங்க கோயம்புத்தூர் டிராவல் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல நீங்க ப்ரோ நான் கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் தான் ப்ரோ. அப்ப நான் நீங்க கோயம்புத்தூர் தான். பாலக்காடு டிராவல் பண்ணி 1 ஹவர் தானே. பாலக்காடு டிராவல் பண்ணி ஈஸியா 7 AM ஷோ பாத்துடலாமே 200 ரூபாய்க்கு. ஆமா ப்ரோ, அந்த பிளான தான் ப்ரோ இருக்கேன். அது மாதிரி 800 ருபீஸ் போடுறாங்க. அநியாயம் ப்ரோ. ஆக்சுவலா 800 ருபீஸ் ஆனா 200 இல்ல நீங்க நீங்க இல்ல எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க செலிப்ரேஷன் எப்படி வெளியே தான் செலிப்ரேட் பண்ண போறீங்க. வெளியே இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு நீட்டாக போய் வீட்டில் போய் தூங்கிட்டு பையன் ஜாலியாக ஈவினிங் வந்து ஈவினிங் இல்லை நைட் ஷோ மேக்ஸிமம் அதே செலிப்ரேஷன் இருக்கும் எல்லா தேட்டருமே நம்ம தமிழ்நாட்டில். வந்து ஜாலியாக பார்த்துட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் ஒரு சவுண்டும் கேட்காது, ஒன்றுமே கேட்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ஜாய் மூடு, இந்த வைப் மூடு மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் ஓவர்சீஸ்க்கு அது வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் நீட்டாக படம் பார்த்தீங்க, கைத்தட்ட கூட அங்கே லிமிட்டடாக ஒரு 4 பேர் கைத்தட்ட, அவ்வளோதான். ஒரு 1-2 தேட்டரில் மட்டும்தான் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சம்திங் வித்யாவும் காசினோவும் ஓபன் பண்ணிருக்காங்க ப்ரோ. வித்யாவும் காசினோவும் ஓபன் பண்ணிருக்காங்க. சூப்பர். மாம்குமார் ப்ரோ, நீங்க பேசுறதுல உங்க பின்னாடி யாரா பேசுறாங்களா இல்ல ஏதாவது டிவி ஏதாவது ஓடுதா? இல்ல என்னோட ரூம்மேட் வந்து அவர் வீட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. நான் வெளியே நின்று போனோம்னா எனக்கு சிக்கல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா காத்து வந்து அந்த அளவு அடிக்கும். ஸோ அந்த காத்து சவுண்டுக்காண்டி தான் நான் ரூமுக்குள்ள உட்காந்து பேசிட்டு சரி ஓகே. அதனால தான் முன்னால இருந்தே இருக்கு. ஏன்னா கேட்டேன். இல்ல ஆக்சுவலா வந்து அவர் வந்து வீட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதான் இல்ல வேணாம், நான் எனக்கு புரியுது. அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா, இங்கே டைமிங் வந்து இப்போ 7:30 தான். ஸோ அந்த ஸ்பேஸ் டைமிங் வந்து ஆக்சுவலாக நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நினைக்கிறேன் ஸ்பேஸுக்கு. அதுக்கடுத்து வரல. அஜித்குமார் ரேஸ் அந்த நடந்துச்சு ஜனவரி 11-12 அன்னைக்குமே எனக்கு ஸ்பேஸ் வந்து பேசணும்னு ஆசை. பட் அது கண்டிஷன் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும் எப்படி என்னோட தொண்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அது ஆக்சுவலாக என்னன்னா அதில் எல்லாரும் அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பசங்க வந்து எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் கொடுக்குறது தான் வந்து கத்தும். அந்த ஸ்டார்டிங்ல வாய்ஸ் அந்த கத்துறோம்ல ஏகே அது ஆக்சுவலாக வந்து யாருமே கடவுள் அஜித்தேன்னு ஒரு சில பேர் தான் கத்துனாங்க. மேக்ஸிமம் அவங்க கத்துனது எல்லாமே ஏகே அந்த எனக்கு ஆக்சுவலாக அந்த அஜித்குமார் ரேசிங் சுரேஷ் வந்து ரிலீஸ் பண்ண வீடியோவில் என்னோட வாய்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஏகே அது ஒரு நேஷனல் பிளாக் வந்து அப்படி இது பண்ணிட்டு என்னோட ரொம்ப க்ளோஸாக வந்தார். ரொம்ப ஒரு 10 feet இருக்கும். அந்த வரும்போது சார் இங்கே வாங்க சொல்லும் போது இதை சொல்லாமன்னு தெரியல, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு கத்துனாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா லிட்டரலி நம்ம ஃபேனா நமக்கு ஒரு என்னதான் நம்ம வயசு ஒரு இது ஒரு மெச்சூரிட்டி இருந்தாலும் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா ஒரு கோவம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் பசங்களாம் நான் ஆரம்பிச்சு விட்டேன் ஏகேன்னு ஹோல் க்ரௌடும் கத்துச்சு. உண்மையுமே சொல்றேன், அதெல்லாம் ஒரு என்ன சொல்ற கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எப்படி இந்த சென்னை ஸ்டேடியம்ல வந்து தோனி என்றாப்போ ஒரு க்ரௌடு எப்படி இருக்கு ஒரு சவுண்ட், அந்த மாதிரி ஹோல் க்ரௌடே கத்துச்சு. அந்த வீடியோலாம் இருக்கு, நான் அனுப்பியிருக்கேன் பிரகாஷ் ப்ரோக்கு. அதெல்லாம் எனக்கு வந்து அன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் அன்னைக்கு பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு அந்த மொமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேரை பார்த்தேன். ஷாலினி மேம்கிட்ட ஒரு 2 minutes பேச டைம் கிடைச்சது. ஏன்னா அவங்களாம் மற்ற செலிபிரேட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஃபேனா நான் சொல்றேன், அந்த சொல்லுவாங்கல்ல அந்த சுத்த தங்கம் அந்த மாதிரி அது வந்து கூட அவங்க மட்டும் இல்லை, அந்த சின்ன பையன் அந்த ஆத்விக் இருக்காம அவன்கிட்ட கூட அந்த மெச்சூரிட்டி இருந்துச்சு. நான் அவன்கிட்ட சொல்றேன், என்னோட பேரை வந்து நான் சொல்றேன் அந்த வீடியோ நான் அனுப்பியிருப்பேன் பிரகாஷ் ப்ரோவுக்கு. ஷாலினி மேம் வந்து சொல்றாங்க ராம்குமார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நல்லா இருக்கேன் மேம், இன்னொரு காட்டி சொல்லுங்க மேம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆத்விக்ட வந்து சொல்ல சொன்னேன் நான், ஆத்விக் ப்ளீஸ் சொல்லுங்க ராம்குமார். அதுக்கு வந்து அவர் சொல்ல முடியல, ட்ரை பண்றாப்ல அவரு. ஆனா அதுக்கு மேம் சொன்னாங்க, அப்பா அவங்க அப்பா பேரையா சரியா சொல்ல மாட்டான்ப்பா, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் லைஃப்ல வந்து இப்பெல்லாம் நடக்குமா நமக்கு ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு பில்லா டைம்ல இருந்து நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு வில்லன் டைம்ல தான் அஜித்னு ஒருத்தர் வந்து எனக்கு உள்ள வர்றாரு. அந்த டைத்துல நான் வந்து ஃபேனா இருக்கேன். பட் என்னோட இந்த 30+ ஆயிடுச்சு எனக்கு. இந்த வயசுல தான் என்னோட ட்ரீம் வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று வந்து தலை போட்டோ எடுக்கிறதுலாம் வேற விஷயம். பட் அவரோட அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, நம்ம கூட பேசுறது வைக்கிறது, அவரோட பக்கத்தில் க்ளோஸாக இருந்து அவரோட ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்றது. ஆக்சுவலா நம்ம வந்து இங்க வர்ற ஆஃப்லைன் பிக்சர்ஸை பார்த்து அந்த வெள்ள முடியை வந்து எல்லாரும் மைனஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த லிட்டரலி அந்த வெள்ள முடிங்கிறது அவர் கிட்ட போகும்போது பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றது எனக்கு முடியல. சரி ரொம்ப பேசிட்டேன், நீங்க வேற யாரும் பேசுங்க. நான் ரொம்ப இதே மாதிரி போனா கொஞ்சம் முக்கியம் ஆயிரும், அதனால வேற யாரும் கொஞ்சம் பேசுங்க. ஒரே நிமிஷம்
புக்கிங்ஸ் மட்டும் நான் அப்டேட் சொல்லிடுறேன் ப்ரோ. சங்கம், கமலா, கேசினோ, வித்யா, எம்ஆர் இந்த தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ பரணி யாராவது பிரேக் புக் ஆகுது, பண்றதா பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லைங்க, தெளிவா கேக்குதுங்க. ஹலோ கேக்குதா? தெளிவா தெளிவா கேக்குது கேக்குதாண்ணா? பரணி, சொல்லுங்க. தெளிவா அண்ணா கேக்குது, சொல்லுங்க. சங்கம், கேக்குது கமலா, ப்ரோ. கேசினோ, வித்யா, எம்ஆர் இந்த தியேட்டர்ஸ்ல எல்லாம் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இது நம்ம ஸ்பேஸ் நடக்கும் போது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி அப்டேட் நடுவில் சொல்றேன். சரி, ஓகே. வேற ஏதாவது பரணி பேசுனா கண்டிப்பா பரணி சொல்லுங்க. 6:30 கேரளா டிக்கெட் ஆன்லைன்ல வருமா? அது ஃபேன்ஸ் எடுத்துருவாங்க இங்க. இப்ப தமிழ்நாடு மாதிரி தானா? ஆமா கேட்டேன், இல்ல இப்போ இல்ல எடுக்கிறதா ப்ரோ, கேட்டேன். எல்லாமே ஃபேன்ஸ் எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆ. சில தியேட்டர்ஸ்ல வந்து இது டைரக்ட் ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்ல, ஒரு 20-30% மட்டும்தான் ஃபேன்ஸ் எடுப்பாங்க. 70% ஆஃப் த தியேட்டர்ஸ்ல வந்து காலையில ஷோ ஓபன் பண்றது வந்து ஆன்லைன் புக்கிங்ஸா தான் இருக்கும். நான் கொளிஞ்சாம்பாறை போறேன், அதான் கேட்டேன். நான் கோமலை அங்க போறேன், அதான் கேட்டேன். ஓகே, ஆன்லைன்ல வருமா? சூப்பர். ஆன்லைன்ல வரும் ப்ரோ. ஓ ஓகே தேங்க்ஸ். சரி. 9 o'clock வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணோடனே தான் ஓபன் பண்ணுவாங்களா? ஆமாங்க, ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் தான் அந்த ஜியோ வரும். அந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா சில தியேட்டர் சும்மா ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படினாலும் ஜியோ வந்துடும் தெரியும். இல்ல, அது சென்னையில ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சென்னையில கொஞ்சம் ஒரு சில தேட்டர் வந்து இல்ல அது அபிஷியலா பண்ண மாட்டாங்க. பெரிய 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 தியேட்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு தியேட்டர் நான் பண்ணிருக்காங்க. போன படத்துக்கு நானே பார்த்திருக்கேன். ஒரு இல்ல தியேட்டர் அது பெரிய ஸ்டார் படத்துக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பெரிய எனக்கு ஸ்டார் தெரியல. படத்துக்கு தான் பண்ணாங்க போன வாட்டி. இல்ல போன வாட்டி மீன்ஸ் நீங்க கோட்டை சொல்றீங்களா இல்ல வேட்டையனை சொல்றீங்களா? ஓகே மேபி இருக்கலாம். ஓகே பாப்போம். ஓகே பிரதர், பாப்போம். விடாமுயற்சி செலிப்ரேஷன் எனக்கு இப்பவுமே வைப் மோடு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டில் விட்டுருக்காங்க. ஸோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ. நான் பாப்போம் நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சு பார்ப்போம். ஓகே ப்ரோ, பாய். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரு நோட் இன்ஃபர்மேஷன். திருச்சி இல்லையா? சென்னை ரோகிணி செல்லுஸ்டி. ஆட ரோகிணியா அடையாங்க நீங்க வேற. கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? மனோஜ் பிரதர் கேக்குது, சொல்லுங்க. பெங்களூர்ல அந்த ஷோ எடுத்துட்டாங்க ப்ரோ. மறுபடியும் ஏதோ ரீஷெடியூல் பண்றாங்கன்னு தெரியல. அந்த விக்கெட் சிங்ஸும் எடுத்துட்டாங்க. ரைட்டு. என்னன்னு தெரியல, இன்னும் ஓப்பன் ஆகல அப்போ பெங்களூர்ல. என்னவா இருக்கும் ப்ரோ? இல்ல தெரியல, அது தெரியல. மாயாஜால் இப்போ 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையில. யாரும் புக் பண்றோன்னா பண்ணிடுங்க. மாயாஜால் இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அது தெரியல மனோஜ் பிரதர், தெரியல ஏதாவது ரீஷெடியூல் பண்றாங்களான்னு தெரியல. இல்ல முன்கூட்டியே 6:15 6 மணிக்கே மாத்துறாங்கன்னு தெரியல. ரீஷெடியூல் பண்றாங்களா? இல்ல அதான் தெரியல. அமௌண்ட் 295 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 195 இருந்துச்சு மிச்சதெல்லாம். மாத்துவாங்க போல இருக்கு, தெரியல. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர்ல இருக்கிற ஸ்கிரீனு வெற்றி ஃபயரா, அந்த ஸ்கிரீன்ல எந்த ஸ்கிரீன் பெஸ்ட்டு? ஸ்கிரீன் 1, 2 அப்புறம் இன்னொரு ஸ்கிரீன் ஒன்று இருக்கா, காஸ்மிக் என்னமோ இருக்கு. அந்த எது பெஸ்ட்டுன்னு யாரா அந்த தஞ்சாவூர் ஆட்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. காசி ஓபன் பண்ணிருக்காங்க ப்ரோ. காசி சென்னையா? அண்ட் மெயினா கமலா ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுதான் எல்லாரும் அதுதான் புக்கிங் சொல்லிட்டு இருக்காங்க. காசி தியேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி, விடாமுயற்சி புக்கிங் அப்டேட்லாம் இருக்கட்டும். அடுத்து மொத்தமாக வரும்போது பார்த்துக்கலாம். வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ், சினிமா நியூஸ் ஏதாவது சொல்லுவோம். வேற ஏதாவது ஸ்பெஷல் செய்திகள் இருக்கா பர்னி? இல்லைண்ணா, நான் இன்னைக்கு ஆக்சுவலா நான் வேணா என்னோட சந்தோஷத்துல வேணா நான் சொல்றேன். நான் ஒரு கேம் விளையாண்டு அதை பத்தி வேணா நான் சொல்றேன். எனக்கு கேமா? ஆமா, நான் இது வரைக்கும் கேமுக்கு போறீங்க ஏங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ஸ். நான் இது வரைக்கும் விளையாண்டதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நான் மூவிஸ்லயும் சரி சீரீஸ்லயும் பார்த்ததே கிடையாது. செம்மையா இருக்கும். கதை நான் சொல்றேன், கதை மட்டும் சூப்பரா இருக்கும். அதுல நிறைய வந்து ஒரு லைவ் ஆக்ஷனாவே நிறைய ஷூட் பண்ணி அதுவுமே கேம்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. லைவ் கேரக்டர்ஸ், ஐ மீன் ஒரிஜினலா படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கதை நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்தா நல்லா இருக்கும். பட் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல.
வேற எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை இந்த வாரம். அடுத்து ஒரே ஒரு ஃபிலிம் இந்த வாரம் தருணம் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பெருசா இல்லை. ஓடிடிலையும் வந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. அதைத்தான் அதனால பெருசா சொல்லலாம்னு வந்தேன். கண்டென்ட்டா ஒன்றும் இந்த வாரம். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற ஐடென்டிட்டி எதுவும் எனக்கு மலையாள படம் பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதா ப்ரோ? எனக்கு ஃபர்ஸ்ட் ஓரளவுமா ஒரு மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ல ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுல, அதுல இருந்து கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரோ ஓடிடில இந்த வாரம் ரிலீஸ் ஆன வந்து ஐடென்டிட்டி ஓகே. பட் நான் சொன்னாலும் நான் திருமணிக்கம் அந்த படம் யாரா இருந்தாலும் பாருங்க. உண்மையாலுமே சூப்பர் மூவி, தமிழ் மூவி, ரொம்ப எமோஷனலான மூவி. ஆனா ஏன் ஓடலன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ முடிஞ்சா நீங்களும் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் ஆதி ப்ரோ வரல அப்படின்னாரு. அப்புறம் அவரே ரீசன் சொல்லியிருந்தாரு. சக அஜித் வேணா அவரோட ஒப்பீனியன் கேட்கணும்னு ஆசையா இருக்கு விடாமுயற்சி பத்தி. இன்னொரு கமெண்ட். ஆனா அவர் விஜய் ஃபேன் ஆச்சு நான் கமெண்ட் பண்ணேன். அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. தமிழ் செல்வம்னு ஒருத்தர். இதை பாக்குறேன். இத்தனை பேர் ஸ்பீக்கர்ல இருந்து அமைதியா இருக்கீங்க. சுகன் ப்ரோலாம் வந்ததுல இருந்து பேசவே இல்லை. ஆமா, புதிய புரட்சி தளபதி எங்க 2 நாளா அலக்கானோம். யாரு ப்ரோ? ஆர்ஜே விஷால். அவர் நேற்று லேட்டா என்ட்ரி ஆனாரு. அவர் வர்றப்ப ஷோவே முடிஞ்சு கிளம்பிட்டாரு. அப்படி ஆமா, நேத்து வரல, இன்னைக்கும் வரல. நானும் இதான் யோசிச்சேன் இன்னைக்கு. சரி, எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அப்போ லேட்டரா பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இது ட்விட்டர்ல வேற ஒரு டான்ஸ் ட்ரோல் வந்து போயிட்டே இருக்கா. பொசுக்குனே இது விஜய் விஷால் தங்கச்சியாச்சு, விஜய் விஷால் தங்கச்சியாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. நான் நேத்து கேட்கலான் இருந்தேன். அப்ப கடைசியில தான் எனக்கு பேர் ஞாபகம் வந்துச்சு. அதான் இவர் ஆர்ஜே விஷால் இல்ல அப்படின்னு. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா அந்த விஜய் விஷால் வந்து சீரியல்ல தான் தங்கச்சி. அதுவும் எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அந்த சீரியல் டான்ஸ் சொல்றீங்களா? அதேதான் ப்ரோ, பாக்கியலட்சுமி. சாங் தான் வேற லெவல் அந்த டான்ஸுக்கு. இல்ல அது ஒரிஜினல் சாங்கா இல்ல இவங்க எடிட் பண்ணி போட்டாங்களா ட்விட்டர்ல? இல்ல ஒரிஜினல் சாங்கே ஒரிஜினல் தான். இல்ல ஒரிஜினலே அதான் ப்ரோ. 3 சாங் வந்துருச்சு. இன்னைக்கு கூட 3 இல்ல இன்னைக்கு 2வது சாங் ஒன்று வந்துருச்சு. அது என்ன சாங்? ஐயோ சாங் 3 வந்துருச்சு ப்ரோ. 3 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஏன் ஃபீலிங்ஸ் 3வது இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு. டெய்லி தான் கண்டென்ட்டா? அட இன்னைக்கு வந்து சாங்க மறந்துட்டே இருங்க. என்ன சாங் யாரா சொல்லுங்க. அச்சச்சோ 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 2வது 3வது ஒன்று வந்திருக்கு. என்ன சாங் அது? அதையும் சொல்லுங்க. இருங்க அது பாட்டு இல்ல எல்லோ கலர் ட்ரெஸ்ல போட்டு ஆடிட்டு இருக்கிற மாதிரி. இது சுடிதார் எனக்கு அந்த இல்லங்க அந்த பாட்டு அவங்க ஆடுறதெல்லாம் விட்டுருங்க. அவங்க டான்ஸ் எல்லாம் குறை சொல்லல. அவங்க செலக்ஷன் பாட்டா செலக்ஷன் பண்ணல. இதுக்கு இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு. ஐயோ என்ன அம்மம்மா என்னங்க ரியாக்ஷன் இருக்கு. அது வந்து என்னன்னா இந்த லொல்லு சபால வந்து இந்த தியேட்டர் ஆடியன்ஸ் மாதிரி உட்கார வச்சு ஒரு 2-3 எபிசோட் இருக்கும். அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் மாதிரி இருந்துச்சு. இந்த இவங்க டான்ஸ் ஆடுற அவங்க கொடுக்குற ரியாக்ஷன். அதுவும் கடைசியா அந்த கோபி பண்ற ரியாக்ஷன்னா இன்னைக்கு வந்து அந்த அச்சோச்ச பாட்டு கடைசியா கை தட்டி ஆடுறதுன்னா எப்பாடி அப்பா. அதுதானே எனக்கு ஒரு மாதிரி என்னடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. இது எனக்கு இவங்க எடுக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு எடுக்கிறாங்களா இல்ல இன்டர்நெட்ல எடுக்கிறாங்களான்னு தெரியல. எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டாங்க பாத்தீங்களா விஜய் டிவி. ஐயோ இல்ல விஜய் டிவியை விடுங்க. அந்த சுகுமார் ப்ரோ ஒரு சீ அந்த பாட்டு சொன்னாரா, அதை கேட்டு அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் அதை வேற ஆபீஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் பின்னாடி உட்காந்துருக்கவரு ஒரியாக்காரு. அவர் சொன்னாரு எங்க லாங்குவேஜ் பாட்டா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த பாட்டுன்னு அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டு யாருமே கேள்விப்படலங்க. திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஏதோ ஒரு இது வந்துச்சு எனக்கு. என் பின்னாடி உட்காந்துருக்கவரு ஒரியாக்காரரே தான். அவரே ஒடிசா தான். அவருக்குமே தெரியல இந்த பாட்டு. ஆனா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த யூடியூப் வீடியோ பாருங்க. அந்த யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன சொல்ற, நம்ம ஊர்ல ஒருத்தர் பவர் ஸ்டார் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு பாட்டு ஆடி ஃபேமஸ் ஆச்சுல்ல தலைவா படத்துல கூட. அந்த மாதிரி ஒரு பாட்டுங்க அங்க.
சாம் ஆண்டர்சன் சாம் அது ஆண்டர்சன் இல்லதாங்க. சாம் ஆண்டர்சன் மாதிரி அங்க ஒருத்தருங்க ஒரியால அப்படிதான் இருக்கும். இல்லங்க எல்லாம் 2-3 அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே 10 மில்லியன் 18 மில்லியன் எல்லாம் போய் வச்சிருக்குங்க அந்த பாட்டு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கேக்குறாங்க. இல்ல அதுதான் எப்ப எதை ட்ரெண்ட் பண்றாங்கன்னே தெரியாது இன்டர்நெட்ல. ஸோ மீன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல அது அப்படியே ஒரு மாதிரி இதா போகுது. இந்த பாட்டை ரைட்ஸ் வாங்கி ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு படத்துல சேர்க்கலாம்ல. அதெல்லாம் எதுக்கு? அனிருத் வித்யா பண்ணுவாரு கண்டிப்பா. தாம்பரம்ல வித்யா தியேட்டர்ல எல்லாம் ஓபன் ஆயிருக்கு போல. என் ஃப்ரெண்டு புக் பண்ணிட்டான் 4 PM ஷோ. பரணி அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் பரணி. அது தெரியும்ண்ணா. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? நடிக்காதீங்க அதுதான் நீங்க. அவர் முகத்துல வர நவரசத்தையும் பார்த்தாலே தெரியுது அதுல ஃபெயிலியர்ஸ் ஆகுதான். இல்ல சுகுமார் ப்ரோ எப்படி தெரியுமா, அவர் பேசுறது ஃபுல்லா சர்க்காசம் தான். உண்மையாவே ஃபீல் ஆகலையே உனக்கு? சும்மா ஏதாவது வளராதீங்க. ஃபீல் ஆயிடுச்சுன்னா சொல்லாதீங்கண்ணா, சிரிச்சேன்னு வேணா சொல்லுங்க. பரணி சத்தியமா சிரிக்கல. உண்மையாவே வந்து அந்த சீ சீ சீரனோனச்சி அப்படின்னும் போது ஒரு லைட்டா ஒரு ஃபீல் ஆகுது பாரு. அழுக வந்துருச்சாண்ணா? பரணி ப்ரோ அதை பார்த்து அழுதுருக்க மாட்டாரு. போ 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 அந்த சாங்க பார்த்து தான் அழுதுருப்பாரு. நீ எங்க வேணா பரணி ஆனா நான் ஒரு உண்மையை சொல்றேன். எத்தனை பேர் வந்து எங்க எஸ்கே ஃபேன் இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா வந்து சத்தியமா கடிச்சிருவீங்க. வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணி சொன்னான்ல அந்த சீச்சி படத்துல அந்த பாட்டுல வர ஹீரோ வந்துட்டு இங்க சாம் ஆண்டர்சன் மாதிரி இருக்காரு அப்படின்னு. இப்ப நான் பாடின அந்த போ போ பாட்டுல வந்து எஸ்கே மட்டும் எப்படி இருந்தாரு? அது வித்தவுட் மேக்கப் ப்ரோ. அது அப்படியே கலாய்ச்சாங்களே பத்திரிகையில எல்லாமே வந்து கொஞ்சம். இல்ல சொல்றேன் பரணி, நீ வந்து அப்படி பண்ணா உனக்குமே திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு இப்படி இருக்கு. உடனே வந்து மாவீரன் பாட்டு பாடி எடுத்து கொடுத்தான் பாரு. சரி இப்ப என்ன சொல்றீங்க? ரெண்டு லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகுன்னு நான் சொன்னேன். இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் அவரை கிண்டல் பண்ணதுக்காக சொல்றீங்களா? சரி நான் கிண்டல் பண்ணது சாரி. அந்த இன்னொரு பாட்டு வந்து நன்னாரே. இல்ல என்ன இதுவும் நம்ம பண்ணாலுமே அவரு வந்து அந்த பாட்டு இப்ப ஹிட் ஆனதுக்கு அப்ப ஹிட் ஆயிருந்தா அவருமே இன்னைக்கு வந்து அங்க ஒரு எஸ்கேவா இருந்திருப்பாரு. சரி ஓகேண்ணா. 100%. எல்லாருக்கும் டைம் தான். அது எப்ப கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. அவரை கண்டுபிடிச்சு ஆமா எடுத்தாங்க. அவருமே வந்து இப்போ அவரு அந்த பாட்டுல வர மாதிரி இல்ல. இப்ப ஆள் பார்க்க வேற மாதிரி இருக்காரு. அழகானா அந்த பாட்டுல கொஞ்சம் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தாரு. இப்ப கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டா நல்லா பேசுறது எல்லாமே நல்லா ரொம்ப மெச்சூர்டா இதுவா இருந்தது. ப்ரோ இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு எஸ்கே பாட்டு தோணுது. சொல்லுமா இதா நேத்த போல இல்ல ஆளே மாறிட்டானே. எனக்கு விஜய் தான் அடுத்த விஜய் தான் எஸ்கேன்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அடுத்த எஸ்கே தான் மணிகண்டன் போல இருக்கு. பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. நல்லா போதியா முடிச்சு விட்டுறாதீங்க. ஏங்க இந்த அடுத்துன்ற வேர்டே எனக்கு அவ்வளவா இது இல்லைங்க. அடுத்த இல்ல அவரு சீரியஸா சொல்றேன். எனக்கு வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கவினோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொன்னாங்க ஆஃப்டர் தியேட்ரிக்கல் ரிலீஸ். பட் ஆனா எனக்கு வந்து இப்பயும் சொல்றேன் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வந்து மணிகண்டனாலேயோ கவினாலேயோ அவ்வளவு ஈஸியா வந்து அந்த இடத்த தொடணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு போலாம் ஈஸியா. ஆனா அவர் உண்மையாவே எஸ்கேவோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சி. இந்த ஒரு 10 வருஷம் பீரியட்ல அது யாராலும் அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு யாராலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன ரூட்ல போனாலுமே எஸ்கேவோட ஸ்டார்டிங் அவர் மார்க்கெட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வந்து எல்லாருக்கும் தெரியுமா? அது வேற மாதிரி போச்சு. எனக்கு தெரிஞ்ச மான் கராத்தேல தான் வந்து அந்த ஒரு படத்துக்கு படம் வந்து
அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துட்டு படம் வந்து நீங்க ஓடலன்னு சொன்னேன்னா கூட மான் கருத்தெல்லாம் பெருசா வந்து படம் கமர்ஷியல் ஹிட் அந்த படம். ஆனா அந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, அது அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கமர்ஷியலாவே செமையா ஹிட் ஆச்சு. ஆனா அந்த படம்ல முக்கியமா ஒருத்தரும் காரணம் ப்ரோ, மான் கராத்தே எல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு. அவர் இப்போ வரையும் காரணமா தானே இருக்காரு. நம்ம ஏன் அங்க போனோம்? இல்ல இது அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெமோ மோஸ்ட் அண்ட் போஸ்டர் வந்தப்ப இப்ப மாவீரன் போன பாட்டு தான் எனக்கு வந்து அந்த டைம் அதுதான் வந்து பீக் ஆச்சு. நேத்த போல இல்ல ஆளு மாறிட்டானேன்னு அப்படின்னு வர்றப்ப அது அந்த டைம் ரொம்ப இதாச்சு ஆக்சுவலா. ரெமோ டைம் படத்துக்கு ஹைப் கொடுத்தது. நிறைய படத்துக்கு வந்து அனிப் பிஜிஎம் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்பவும் சரி நிறைய ஜெயிலரே இவ்வளவு பெரிய ஹிட் ஆனது காரணம் அனிருத் மியூசிக் தான்ப்பா. அது நார்மல், அது எலிவேஷனோட பார்த்தா அது எப்படி இருக்கும்? கூட நல்ல சீன்ஸ்க்கு மியூசிக் பண்ணாரு ப்ரோ. தேவாரால ஒரு மொக்க படம், மொக்க சீன், அது எலிவேட் பண்ணி உட்கார்ந்து முடிஞ்சு பாக்கணும்னா அது காரணம் அனிருத் மட்டும்தான். அனிருத் ரிவ்யூ வந்து வெனஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? என்னது ப்ரோ? ரிவ்யூ கப்பு போடுவார்ல, கப்பு அது போடுவார் ப்ரோ. அதே மாதிரி மான் கராத்தே ஓடுனதுக்கு முருகதாஸ் ஓடணும் ப்ரோ. ஏன்னா முருகதாஸ் அப்ப எடுத்த படம் எல்லாமே தயாரித்த படம் எல்லாம் இல்ல. அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஸ்டோரி பை முருகதாஸ் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸ்ல கூட ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூல அப்ப சொல்லியிருப்பாரு, கடைசி கிளைமேக்ஸ்ல முருகதாஸ் உடன்பாடு இல்லையா, திரும்ப 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரீஷூட் பண்ணாங்களாம் கிளைமேக்ஸ். அப்படியா? பரணி ப்ரோ அப்ப முருகதாஸ் அப்போ நிறைய தயாரிச்சார் படங்கள், எங்கேயும் எப்போதும். அப்ப பாக்ஸ் கூட சேர்ந்து அப்ப அவர் தயாரிச்ச ஒரு 5-6 படம் ஹிட் ஆச்சு தொடர்ச்சியா. அதுல இந்த மான் கராத்தே ஒண்ணு. ஓகே ஓகே. ஷோர் ஷாட்னு சொன்னீங்க, அது அமரன் அளவுக்கு மற்ற ஸ்டேட்ல ஓடுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து ஹிந்தி இம்போசிஷன் படம், விடுதலை 2 மாதிரி அது ஒரு பொலிட்டிக்கல் படம் தானே. அமரன் அளவுக்கு தெலுங்கு ஸ்டேட்ஸ் கேரளா எல்லாம் ஓடுன்னு நினைக்கிறீங்களா? தெரியல ப்ரோ. சொன்னீங்க அப்புறம் இப்ப தெரியலன்றீங்க. உங்களை நம்பி ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு. அதர் ஸ்டேட்ஸ்ல எப்படி இது ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, அவ்வளவுதான். ஷோர் ஷாட்னா படம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப டிஎன்ல ஷோர் ஷாட்ன்றீங்களா? இப்போ ஒரு படம் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய ஐடியாலஜி இருக்கும், ஓகேவா? நமக்கு இருக்கிற ஐடியாலஜி வேற ஒருத்தவங்களுக்கு இருக்கணும்னு இல்லை. இப்போ நான் இன்னொன்னு சொல்லவா? இப்போ இந்த படத்துல இந்தியா பொசிஷன் பத்தி பேசியிருக்காங்க. எஸ்கே கான் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பேர் சொல்லல. அவங்க வந்து பிஜேபி ஐடியாலஜி ஃபாலோ பண்ற ஒருத்தவங்க. பட் அவங்க ரீட்வீட் மீன்ஸ் அந்த டீசர் வந்தப்ப ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு நான் பார்த்து இது மீன்ஸ் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து போய் கேட்டிருக்காரு. அப்போ வந்து ஐடியாலஜி இல்லையே ரீட்வீட் பண்ணிட்டார் பத்தியா, கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஐடியாலஜி டிஃபர் ஆகும் கண்டிப்பா. பட் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஐடியாலஜி வந்து இருக்கிறதுனால அது ஒர்க் ஆகலாம். கேரளா சைடும் சேம், மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு அந்த ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுனால தமிழ்நாடு கேரளா எனக்கு ஓகே. பட் தெலுங்கு சைடு எனக்கு சத்தியமா தெரியல. ஹிந்தியில வந்து படம் ரிலீஸ் ஆகுமா அந்த சைடு மார்க்கெட்ல அது எப்படியா இது ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. நான் ஏன் கேட்டேன்னா, தெலுங்குல பாத்தீங்கன்னா விக்ரம் லியோலாம் விட அமரன் கலெக்ஷன் ஜாஸ்தி, அதனாலதான் கேட்டேன். அமரன் வந்து அது ஒன்று பயோபிக்ன்றதுனாலையும் இன்னொன்று வந்து அந்த மிலிட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதிகமாவே. ப்ரோ அமரன் வந்து காமன் சப்ஜெக்ட் ப்ரோ, அதனால எல்லாத்துக்குமே ஈஸியா பிடிச்சிரும். ஒரு ஜானரா கொண்டு போகும்போது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ப்ரோ, அதுதான் இங்க ட்விஸ்ட். தெரிஞ்சாதான் எல்லாருமே ஈஸியா எடுத்துருவாங்களே, அதுதானே இங்க சூச்சமா இருக்கு. அது தெரியாம தானே சுத்திட்டு இருக்காங்க. அமரன் எதை எடுத்தா பிடிக்கும். ஹிந்தியில மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணிருந்தா கூட இன்னும் கலெக்ஷன் வந்திருக்கும் என்னைய பொறுத்தவரை. அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க தான் தோணுச்சு எனக்கு. ஹிந்தில ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஆனா கொஞ்சம் லிமிட்டட் ரிலீஸ். அதுக்கப்புறம் அங்க போய் ப்ரமோஷன் பண்ணாங்க. இல்ல மல்டிபிளெக்ஸ் அதுல மல்டிபிளெக்ஸ் கோர்ஸ் 20-30 கோடி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எந்த நடிகரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா
வந்து இவ்வளவு ஹிட் ஆனதுன்னா நீங்க வந்து தெலுங்குல நீ நம்ம டாப் ட்ராக் டயர் ஒன்ல இருக்க ஆக்ட்ரஸ் கலெக்ஷன்ஸ் ஈக்குவலா கூட பண்ணிச்சு, எனக்கு கலெக்ஷன் தெரியல, ஈக்குவலா கூட பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அப்போ வந்து அவர் வந்து இவங்களுக்கு மேல வந்துட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ஸோ கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ வர அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதானே நம்ம வந்து சொல்ல முடியும். நான் சொல்றதெல்லாம் தப்பு இருக்கா? ப்ரோ அது பரணி ப்ரோ சொல்லிட்டாரு ப்ரோ, இந்த படம் இதை ஓடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். படம் நல்லா நான் என்ன இருந்தது, சொல்றேன் மக்கள் யாரும் இல்ல அடிக்கல, மெயினா மக்கள் எதுவும் வன்மத்தை கொட்டல. அது வந்து என்னன்னா அப்படி ஆமா, அந்த பயோபிக்னால அப்படியே ஆக்சுவலா விட்டுட்டாங்க. இல்ல அமரரை பத்தி வெங்கட் பிரபு வந்து ஒரு ஷோல பரப்பாஜிரங்க அவங்க இன்டர்வியூ நினைக்கிறேன் கிளியரா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலா அந்த படத்தை வந்து ஒரு மிலிட்ரி சப்ஜெக்டா பார்க்கல, ஒரு லவ் சப்ஜெக்டா தான் எனக்கு கன்வே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லியிருப்பாரு. அது லைட்டா அந்த வீடியோ பார்த்தேன், பட் அதனால என்னோட சொல்றேன், அது ஆக்சுவலா மிலிட்ரி சப்ஜெக்டை தாண்டி நிறைய லவ்வர்ஸ் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன் நினைக்கிறேன். அந்த ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சாங் ஒன்று ஹிட் ஆச்சு தெலுங்கு மதர் ஸ்டேட்ல, அது ரிசப்ஷன் வந்தது காரணம் மேபி அதான் இருக்கலாம். ஆனா மத்தபடி அது அதே மாதிரி சேம் இப்போ நீங்க சொல்றீங்களா, ஒருத்தர் நம்ம பிரதர் சொன்னார்ல அந்த இந்தி இம்போசிஷனை பத்தி எடுத்து பேசுறாங்க, பட் அவர் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க ஃபேன் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதனாலதான் சூர்யா சார் வந்து ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டதுக்கு ரீசனும் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்தோம்னா ஒரு படம் வந்து ஜெயிச்சுட்டா அவங்க பெரிய ஹீரோ கிடையாது, ஒரு படம் வந்து தோத்துட்டா அவங்க சின்ன ஹீரோ கிடையாது. டாப் ஹீரோஸ்க்கு வந்து இந்த இந்த கால்குலேஷன்ஸ் பொருந்தாது. அதே மாதிரி ஒரு படம் நீங்க டாப் ஹீரோஸோட அதிக கலெக்ஷன் கொடுத்தாலுமே, இப்போ பொன்னியின் செல்வன் 2 பொன்னியின் செல்வன் 1 எடுத்துக்கோங்க, அதுல நடிச்ச ஹீரோஸ் வந்து ஆக்சுவலா ஜெயமணி சார் நடிச்சாரு, கார்த்தி எல்லாரும் நடிச்சாங்க, பட் அதோட கலெக்ஷனுக்கு ஓன் யாரு? அது ஒரு பாயிண்ட் வருதா? ஸோ எல்லாரும் இது வந்து டீம் சினிமாங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிலரோட கலெக்ஷன் தான் ஏன் வெயிட்டைன் பண்ணலாம், மற்றபடி எப்படின்னு சொல்லலாம் கோட் கலெக்ஷன் வந்து லியோவோட கம்மி அப்படின்னு சொல்லலாம். அஃபிஷியல் அவங்க அஸ்பெக்ட் ப்ரொடியூசர் பொறுத்து நான் சொல்றேன். ஸோ படமா நம்ம ஆக்சுவலா இந்த சிவா இந்த சிறுத்தை சிவா வந்து நிறைய வந்து கருத்துல நமக்கு இது இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து நல்லா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசரோட டிபார்ட்மெண்ட், அதை பத்தி ஒரு ஃபேன் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அவனோட ரசனத்தன்மை வந்து அது அது அவனோட போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ என்ன பொறுத்தளவு தமிழ் எல்லா படமே ஓடணும், எல்லாரும் ப்ரோ நல்ல இது யச்சுநாதன் சொல்லியிருக்காரு ப்ரோ, இது யச்சுநாத் சொன்னார் திருநூறுக்கு அப்புறம். யச்சுநாத் எனக்கு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இல்ல அது யாருன்னு ஆமா, ஞாபகம் இல்ல எனக்கு. யச்சுநாத் இல்ல ஆக்சுவலா சிவா வந்து விஸ்வாசம் டைம்ல இதை சொல்லியிருக்காரு, ஒரு நியூஸ் 7 தமிழ் இன்டர்வியூல நான் பார்த்த ஞாபகம். பட் அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த நாட் கேட்பாங்க இவ்வளவு பண்ணியிருக்கேன் இதுல இது உங்களுக்கு ஐடியா, உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா அந்த மாதிரி சொன்ன உடனே இல்ல சார் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த வேடிங்ஸ் கொஞ்சம் மாறலாம் என்னோட வேடிங்ஸ். அவர் சொன்ன வந்து இதுதான் சொல்ல, ரசிங்கிறவர் வந்து அவரோட ரசனத்தன்மை வந்து கலெக்ஷனுக்குள்ள போயிட்டா அது மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிங்ஸை சொல்லியிருப்பாரு. மேபி அதே இந்த துணிவு இன்டர்வியூல கூட மேபி அந்த வேடிங்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதனால நீங்க அமரனை வச்சு மற்ற இப்போ ஆக்சுவலா ரீசெண்டா நெரேட்டிவ்ஸ் பாக்குறேன், எஸ்கே ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பராசக்தி டீசரோட ரிசப்ஷனை பார்த்துட்டு டயர் 1 அப்படி மாதிரி சொல்றாங்க. பட் அவர் வந்துட்டு போட்ட தப்பே இல்லை, பட் அவரை கொண்டாடுங்க, மற்ற ஆக்டர்ஸ் வந்து டிக்கெட் பண்ணாதீங்க, அது வந்து தப்பு. ஏன்னா நீங்க வந்து ஒரு டைம் வந்து ஒரு படம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தெலுங்குல வந்து சாய் பல்லவிக்கு வந்து அவ்வளவு கிரேஸ் இருக்கு. ஸோ யூஎஸ்ஏ மார்க்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாய் பல்லவி நார்மல் டயர் 2 ஆக்டர்ஸ் கூட தெலுங்குல நடிச்ச படங்கள் கூட இந்த ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் அதுக்குள்ள கனெக்டிங்ல போயிட்டாரு. ஏன்னா திடீர்னு எல்லாரும் பேச கனெக்டிங்ல போறாங்க. சுகுமாரன் சதி செயல் என்பதை நான் அறிந்தேன். இல்ல சிவகார்த்திகேயனுக்கு கன்சிஸ்டண்டா படம் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்டா அவர் வந்து விஜய் அஜித்துக்கு அப்புறம் அவர் தான் இருக்காரு. அரசியல் ப்ரோ இவங்க 2 பேர் கூட சேர்க்காதீங்க, 30 வருஷம் உழைப்பு அது சேர்க்காதீங்க. ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, எப்ப ஒரு ஏவரேஜான படம் ஏவரேஜான கதைக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் வருதோ அப்பதான் ப்ரோ விஜய் அஜித்தோட அந்த ரிசப்ஷன் அவங்க டச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இவங்க 2 பேர்த்தோட ரிசப்ஷன் யாரு நல்ல படம் ஓடு ப்ரோ, நல்ல படம் நல்ல கதையா இருந்தா பெரிய ஹிட் ஆகும். ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தா கூட அந்த படம் ஓடாது. அதுதான் ப்ரோ இங்க இருக்க லாஜிக். ஆனா இவங்க நேரத்துக்கு அப்படி இல்லை, ரொம்ப ஆவரேஜான கதையா இருந்தாலும் மினிமம் ரிசப்ஷன் வந்துடும். அதைத்தான் நீங்க தொடர்ந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இல்ல பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் செல்ல வச்சுட்டு பேச மாட்டீங்க.
ஆனா ஒரு டாப் 5 போடுங்க, ஆளுக்கு ஒரு டாப் 5 பாக்ஸ் ஆபீஸ் ப்ரெடிக்ஷன் இந்த வருஷம். பிரகாஷ் ப்ரோ இல்லைங்க, எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கருத்து இல்லைங்க. தான் ப்ரோ இதுல. எனக்கு என்ன ப்ரோ பேசுங்க தெரியல, தண்ணி குடிக்க போனேன். எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு. சரி சரி, பிரகாஷ் ப்ரோ, பாக்ஸ் விஜய் பிரகாஷ் அஜித் ப்ரோ ப்ரோ கமெண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நெருங்கிட்டாரா பாத்தீங்களா? இல்ல இல்ல, வினோத் அப்கமிங் வினோத் மூவில ஒருத்தர் டாப் ஒருத்தரா 5 பேசுங்க, ஒருத்தரா பேசுங்க. அப்கமிங் மூவில டாப் 5 எது வரும் பாக்ஸ் ஆபீஸ் 2025, ஆளுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம்னு சொன்னேன். ப்ரொடெக்ஷனுங்கிறது நம்ம முழுக்க முழுக்க பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்லுவோம். பட் அதுக்குமே நிறைய வன்மங்கள் வந்துடும், அதனால விட்டுருவோம். பிரகாஷ் ப்ரோ கமெண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? நான் எதையுமே பார்க்கலையே, என்ன போட்டிருக்கீங்க? போய் பாருங்க. இது வேற யாருன்னா சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. இது என்ன பாட்டு இது? ஐயோ, எனக்கு காஜல் அகர்வால் அந்த ஆலினார் அழகராஜா படத்தை ஆட விடுவாங்கல்ல, அந்த சாட்டையை விட்டு, எனக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கு. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்கிற மாதிரி. ஐயோ ஐயோ. இல்ல அவருக்கு ஓபி ரியாக்ஷன் வேற அதுக்கு மேல. பிரகாஷ் அந்த 15 ப்ரோமோ வச்சுக்கிறாங்க. எனக்கு புரியல. இல்ல அந்த 15 ப்ரோமோ எங்க தான் இருக்கு லைக்கா கிட்ட. அதாங்க, வரும் வரும் வரும். அது கடைசி 5 நாள்ல நாளையில இருந்து வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நாளையில இருந்து கடைசி ரிலீஸுக்கு முன்னாடி 5 நாள், ரிலீஸ்க்கு அப்புறம் 10 நாள் டிவியில போடுற ஒரு நாளையில இருந்து டிவியில வரும் பாருங்க. நாளைக்கு காலையில இசை அருவி, சன் மியூசிக்கு, சன் டிவி இந்த 3லயும் வரும். பிரகாஷ் ப்ரோ விடாமுயற்சியில இல்ல எப்பவுமே ரெண்டு பேரா பேசுறீங்க, ஒன்றும் இல்ல வாய்ஸ் ஓவர்லேப் ஆகுது. சொல்லுங்க. திருச்சியில எப்ப ப்ரோ டிக்கெட் ஓபன் பண்றாங்க பிரகாஷ் ப்ரோ? இன்னைக்கு நைட்டுங்க பிரதர். இப்போ நைட்டு இப்படி 10 மணிக்கு மேல அநேகமா திருச்சியில் எப்பவுமே ஒரு ஃப்ராடு கூட்டம் ஒன்று இருக்கு. என்னன்னா 12 மணி 12:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுக்கு யாரும் நான் தூங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. சரியான அநியாயம் பிடிச்சவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 10:30 மணிக்கு மேல ஓப்பன் ஆகும்னு தகவல். பார்ப்போம். நான் ஒரு 10:30 மணிக்கு மேல ஓபன் பண்ணி நீங்க சர்வரை கிராஷ் பண்ணி விட்டுருவீங்க. அவங்க 1 மணி நேரம் கொஞ்சம் போராடணும். மிட் நைட்ல 1 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் அதேங்க. அவனே ஒரு மணிக்கு என்ன சொல்றேன், ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணி ஸ்டாஃப் புக் பிளாக் பண்ணிடுறாங்க. சில டிக்கெட்டை பிளாக் பண்ணி அவங்க வந்து வெளியில விற்கிறதுக்கு அநியாயமா இருக்கு. ஒரு 170 ரூபா டிக்கெட்டு 190 ரூபா டிக்கெட் போடுறாங்க பெரிய நடிகர் படம்னா. 170 190 போடுறத வந்து அவங்க பிளாக் பண்ணி ஸ்டாஃப் பிளாக் பண்ணிட்டு டிக்கெட் ஓப்பன் பண்ணி நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு காலையில பாத்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா 800 ரூபான்னு ஃபேன்ஸ் கிளப்ல விற்கிற மாதிரி விற்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோ விடாமுயற்சியில த்ரிஷாவை வச்சு ஏதாவது ட்விஸ்ட் எதிர்பார்க்குறீங்களா? நான் எந்த ட்விஸ்ட்டும் எதிர்பார்க்கல. மகிழ் திருமேனி மாதிரி பிளைன் அவர் சொல்லிட்டாரு ஓப்பனா, இந்த படத்தை நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க வேணாம், ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு காமன் மேன் அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பிரச்சனை திடீர்னு வந்தா ஃபர்ஸ்ட் அவர் எப்படி வந்து அவர் வந்து அதை வந்து அணுகுவாரு, அதுல இருந்து அவர் எப்படி மாட்டிக்கிறாரு, அந்த மாட்டினதுல இருந்து எப்படி அவர் மீண்டு வராரு, மீண்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், ஒரு காமன் மேனா இருந்து ஆக்ஷன் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் படமே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பன் மைண்டா வாங்க, நீங்க வந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் அதே மனசுல தான் போக போறேன், அவ்வளவுதான். வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா நமக்கு என்னுடைய ஒரே எதிர்பார்ப்புங்கிறது என்னன்னா, இந்த பிரேக் டவுன் படங்கிறது ட்ரைலர் டீசர்ல நமக்கு தெரியுது. அது படம் வந்து 1.5 மணி நேரம் கரெக்டா. நீங்க படம் 2 மணி நேரம் 34 நிமிஷம் எடுத்திருக்கீங்க. அந்த 1 மணி நேரம் 4 நிமிஷம் கூடுதலா மகிழோட ஒர்க் என்னவா இருக்கும், அந்த பிரேக் டவுன்ல இவங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரேக் டவுன்ல 1996 படம் அது. அப்போ 1996 நடக்கிற மாதிரியே 7 நடக்கிற மாதிரியே இருக்கும் காலகட்டம். அப்போ அந்த ஒரு மொபைல் ஃபோன் இல்லைங்கிறதுக்காக ஃபோன் பூத்து இதெல்லாம் இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அந்த கனெக்டை வந்து எப்படி வந்து இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க. அது போக அதில் ஒரே காலகட்டம் தான் வரும். அந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டும் நடக்கும். அவங்க யார் என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க, எதுக்கு இப்படி போக போகிறாங்க, அடுத்தது இந்த டீட்டெயில் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆச்சுங்கிறது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து ஒரு 4 கட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு இருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசென்ட் போர்ஷன். பட் இதை வந்து அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு, இந்த 4 விதத்தை எங்கெங்க கொண்டு போக போறாரு, கொஞ்சம் நேரம் தான் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி அதாவது எப்படின்னா அந்த ப்ரெசென்ட் போர்ஷன் பிளாஸ்பேக் போர்ஷன் இப்படி மாறி மாறி வரப்போகுதா, அல்லது பிளாஸ்பேக் மாதிரி மொத்தமாக வரப்போகுதா, அல்லது வந்து முதல் ஒரு 1/4 மணி நேரத்தில் காமிச்சிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு வெக்கேஷன் கிளம்பி போகிற மாதிரி சீன் வந்து அங்கேருந்து அந்த பிரேக் டவுன் இந்த போர்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு திரும்பி கடைசி 1/2 மணி நேரம் மகிழ் திரும்ப ஓன் ஸ்கிரிப்ட் இப்படி ரெண்டுமே அதை முன்னாடியும் பின்னாடியும் மேட்ச் பண்ண போறாரா, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத மட்டும்தான் நான் படத்தை எதிர்பார்க்க போறேன். கூடுதலா வந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து கூடுதலா படத்துக்குள்ள இருக்கான எதிர்பார்ப்பு வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா மகிழ் திருமையோட அந்த ரைட்டிங்காக கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு. அதை எல்லாத்தையும் விட எனக்கு அவருடைய எல்லா படங்களையும் காமனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொமான்ஸ் ஃபேக்டர்.
சில படங்கள்ல வந்து ரொமான்ஸ் ஃபேக்டர் நமக்கு தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனா அது பார்த்ததுக்கு அப்புறம் படத்துக்கு ரொம்ப அந்த சீன் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அது ஒரு தடையற தாக்கம் படத்துல வர அந்த சீனா இருக்கட்டும், பட்டர்ஃப்ளை சீன்ல இருந்து அது ஏகப்பட்டது இருக்கும். தடையற தாக்கல தடம்ல வந்து அந்த இன்ஜினியரிங் பத்தி ஒரு சீன் ஒன்று வரும். இன்ஜினியரிங் பிளஸ் இன்னர்ஸ் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அப்புறம் கழக தலைவன் வர அவர் எனக்கு ஒரு லவ் எல்லாமே வந்து கரண்ட்ல இருந்து ஃபிளாஷ்பேக் போற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா அந்த ஒரு கனெக்ட் வரும்னு நினைக்கிறேன். நம்மளும் அந்த கதையோட சேர்ந்து ஒரு ஃபீலா வரும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் எப்படிலாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படிலாம் வரப்போகுது. அதை தவிர வந்து மகிழே சொல்லிட்டார்ல, ஒரு டைரக்டர் அழுத்தம் திருத்தமா திரும்ப 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 ஆடியன்ஸை தயார்படுத்துறாரு. முன்கூட்டியே எந்த ஒரு ஹைப்பும் கொடுத்து மிஸ்லீட் பண்ணாம அவர் கரெக்டா பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவரு எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா நம்ம மகிழ் திருமேனி காம்போல இன்னொரு படம் எதிர்பார்க்கலாம். அதாவது மகிழ் திருமேனி ஏக்கோ காம்போல அந்த காம்பினேஷனுக்காகவே இந்த படம் வந்து அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அஜித் குமார் மகிழ் திருமேனி அவங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்த படம் வந்து அவங்க என்னென்ன ஐடியா பண்ணாங்கன்னா ஷார்ட் டைம்ல எடுக்க முடியாது அந்த ஸ்கிரிப்டை. அப்போ ஷார்ட் டைம்ல இந்த படத்தை எடுத்துடலாங்கிறது இந்த படத்துக்கு போனதாகும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றது ஒரு பயங்கர ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன் ஸ்டோரி. மகிழோட அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்கதா சொன்னார். ஆக மொத்தம் இந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து இந்த படம் இருக்குங்கிறப்ப நம்ம இந்த படம் வந்து அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மகிழ் திருமணியோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல அவருடைய மூல கதையில அவருடைய ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ல நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த ஆங்கிளில் மட்டும். யாருமே பேசலையா? என்ன திடீர்னு தேவைப்படுறீங்களே? சரி முடிச்சிடலாமா? இல்ல பெர்லின்ங்கிறவரு பேச ஸ்பீக்கர் ஆன் பண்றாரு. அவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா பேசல போல இருக்கு. ஆனா அவரு ஸ்பீக்கர் ஆன் பண்ணா இல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தேன். அது என்னன்னா இப்ப அஜித் அப்ரோச் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அஜித் என்ன சொல்றாரு, ஒரு 3 படம் கண்டினியூஸா ஒர்க் பண்ற மாதிரி பண்றாரு. ஆனா படம் அவரு ரொம்ப இம்போஸ் பண்றாரோ, யாருன்னா ஒருத்தவங்க அப்ரோச் பண்ண வந்தா அவங்க மேல வந்து ஒரு திணிப்பு மாதிரி ஒண்ணுத்த வச்சுட்டு அதை பண்ணுங்க, அதுக்கு அடுத்த படம் உங்க போக்குல பண்ணுங்கன்ற மாதிரி இம்போஸ் பண்றது அது வெளிப்படையா தெரியுது. அது ஒவ்வொரு டேரக்டரும் அதை ஒத்துக்கிறாங்க. அதை வந்து அது அது தேவையே இல்லையோ அப்படின்னு தோணுது. ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அதை இம்போஸ் பண்ணி அவங்க வந்து அதை தவிர்க்க முடியாத சரிங்க சார் பண்றேன்னு சொல்லி இல்ல அடுத்த படத்துல நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப மகிழ்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ரொம்ப லைட்டாவே பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி. வினோத்தும் வலிமையிலே அதே மாதிரிதான் லைட்டா அப்படியே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் அவங்க வரும்போது அஜித் இம்போஸ் பண்றப்ப அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போலாம்ல. அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அஜித்தும் இந்த இம்போஸ் பண்றது அது வந்து சரியா வரல. அவங்களால மறுக்க முடியல டைரக்டர்ஸ். பட் அஜித் இந்த மாதிரி இம்போஸ் பண்றது, டைரக்டர்ஸ் மேல இம்போஸ் பண்றது வந்து அது வந்து சரியா எனக்கு தெரியல. அது வந்து சரியா இல்ல அவருக்கு அப்படி பண்றாரு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுல்ல. ஃபர்ஸ்ட் பெர்லின் மியூட் மைக் ஆஃப் பண்ணிருங்க. உங்க இதுல இருந்து தான் எக்கோ வருது. இப்ப பேசு. இல்ல நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இம்போஸ் பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னா நமக்கு உறுதியா தெரியாது. ஓகேங்களா? அவர் வந்து யாருமே வந்து அதை பண்ணலாம் சொல்லலை. அப்படி சொன்னாங்கன்னா தான் நம்ம பேச முடியும். அது வந்து பண்றது பண்ணாத அவங்களோட விருப்பம் தான், இயக்குனரோட விருப்பம் தான். மகிழ் திருமணி வந்து இதுக்கு முன்னாடி அவர் டயர் 1 ஹீரோ கூட படம் பண்ணதே கிடையாது. அவர் பண்ணதுல சின்ன ஹீரோக்கள் கூட மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு அஜித் படமோ ஒரு விஜய் படமோ கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பு தான். அதனால வந்து அவங்க தவற விட மாட்டாங்க. ரெண்டாவது இந்த படம் வந்து அவருக்கு வந்து மகிழ் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போய் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயமே அவர் கூட வந்து இந்த விக்னேஷ் சிவன் படம் டிராப் ஆயிடுச்சு. விக்னேஷ் சிவனோட பவுண்டர் ஸ்கிரிப்ட் லைக்காவுக்கு பிடிக்கல. லைக்காவை வந்து என்ன சொல்றாங்க, விக்னேஷ் சிவனை மாற்ற சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டேரக்டர் மாற்றம். பட் என்னன்னா அவங்க வந்து பிளான் பண்ணது போன ஏப்ரல் ரிலீஸ் பண்ணணும் படத்தை, ஒரு 4 மாசத்துக்குள்ள எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சீக்கிரமான ஒரு வேகமா எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஷார்ட் டைம் படமா தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதை மகிழே சொல்லியிருக்கிறாரு. அவங்க நினைக்காது நடந்ததுங்கிறது லொக்கேஷன் தான். லொக்கேஷன்ல வந்து அந்த வானவியல் பிரச்சனை.
வானியல் பிரச்சனை, வானிலை நிலவரங்கள் தான். அப்போ நமக்கு வந்து அந்த பிரச்சனை அவங்களே எதிர்பார்க்கலன்னு சொல்லி இவ்வளோ தூரம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் நமக்கே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும் லைக்காக ஃபினான்ஷியல் இஷ்யூங்கிறது. அப்புறமேட்டு நம்ம இது வந்து படம் டிலே ஆனதுக்கு அதுதான் காரணம். மகிழ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இவர் அஜித் தான் வந்து ஃபுல் படம் எடுத்தாருன்னு சொல்லுவார். நீங்கள் மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க, ட்ரெய்லர் வீடியோ விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இம்போஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா படமும் எல்லா நடிகரும் பண்ணுறாங்கங்கிறது வேற. இவர் டேரக்டர் சொல்கிறதுங்கிறது அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி அதை பற்றி பேச முடியும்? இல்ல அது ஓகே. பட் இது என்னோட அது அது பாக்குறம்போது அப்படி தெரிஞ்சது எனக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரிலீஸ் டேட் தள்ளி போனதுக்கே மகிழுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாரு. இப்ப விக்னேஷ் கூட வந்து மூவி டிராப் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய செட்பேக் அவருக்கு. அது அவ்வளோ ஸ்டோரி வந்து அவ்வளோ போரா இருந்ததா நமக்கு தெரியாது. அது என்ன மாதிரி இதுன்னு. பட் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இந்த மாதிரி எதனா விக்கி வந்து ஸ்டோரிஸ் வந்து ஃபியூச்சர்ல பண்றது அந்த மாதிரி. ஆனா இது ஒரு ரொம்ப ஓல்டு கொஸ்டினா இருக்கும். பட் ஸ்டில் வந்து விக்கியோட திரும்ப ஏன்னா பண்ற மாதிரியான சான்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். இல்லைங்க, அது இதுக்கப்புறம் பண்ண முடியாது. நீ அவரோட அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது நம்ம பேசணும்னா நம்ம எப்போ பயங்கரமா இருக்கும்போது ஏன் அவர் அவர் பேர் என்ன, விக்னேஷ் சிவன், நயன்தாரா இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு அவங்க சுற்றி இருக்க கான்ட்ரவர்சி இதெல்லாம் மீறி அவங்க கூட படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர் சின்ன ஹீரோ யாரு, பிரதீப் ரங்கநாதன். அவர் ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறாரு. 2வது படமா கமிட் ஆன படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவரை வச்சு அந்த படத்தையே நீங்க முடிக்க முடியல. ஓகேவா? அவரை வச்சு ஒரு சின்ன நடிகர் வேற எந்த படமும் கமிட் பண்ணல. அவர் வந்து இவர் டிலே ஆகிட்டே இருக்கனால அவர் டிராகன் கமிட் பண்ணாரு, டிராகன் முடிச்சிட்டாரு. ஒரு அடுத்த படம் கமிட் பண்ணி டிராகனை முடிச்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட அடுத்த படம் பண்ண போயிட்டாரு அவர். நீங்க இன்னும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்து முடிக்கல. ஒரு சின்ன நடிகர், வளரும் நடிகர், அவரை வச்சே உங்களால படம் எடுக்க முடியல. சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ண முடியல, சொன்ன தேதிக்கு படத்தை எடுத்து கொடுக்க முடியல. அதாவது சின்ன நடிகருக்கு படம் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் அதிகபட்சம். ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து 6 மாசத்துக்குள்ள எடுக்கலாம். நீங்க என்ன எடுக்கிறீங்க? 2 வருஷம் 1.5 வருஷம். நானும் அப்படிதான் படத்தை எடுக்க 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன படம்? அடுத்தது ஒரு படம் எடுத்தாரு, காத்துவாக்கள் 2 காதல். அந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இழுத்து விட்டது பெரிய லெவல். ஒரு 10 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல சொன்ன பட்ஜெட்ல இருந்து 10 மடங்கு இழுத்து விட்டீங்க. நான் அந்த காத்துவாக்கள் 2 காதல் விஜய் சேதுபதி படம். ஒரு டயர் 2 ஆக்டர், அந்த டயர் 2 டயர் 3 ஆக்டர் லெவலுக்கு நீங்க படம் எடுக்க முடியல. அடுத்து வந்து புதுமுக நடிகரா வந்து அவருக்கு ஒரு படம் தான் ஹிட் கொடுத்துருக்காரு ஹீரோவா. அவரை வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க, அவரை வச்சு உங்களால் படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பெரிய நடிகர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுக்க உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியல. அப்போ விக்னேஷ் சிவன் வச்சு எப்படி அந்த அடுத்த படம் கொடுப்பாரு? அவருக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்காம அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரு? நீங்க படம் பண்ணணும்னு ஆசை வேற படுறாருங்கிறீங்க, நீங்களும் பண்ணணுங்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. எனக்கெல்லாம் புரியல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் கான்ட்ரவர்சி எல்லாம் பாக்குறோம். அவங்க நார்மலான மக்கள் இல்ல, அவங்க சாதாரண மனுஷங்க இல்ல, நம்மள மாதிரி மனுஷங்க இல்லைங்கிற போது கொண்டு அவங்கள வச்சு இவ்வளவு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு மேல வந்து சரகசி இஷ்யூ, ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவங்க மேல ஒரு இஷ்யூ 2 இஷ்யூ இல்ல, எங்க போனாலும் ஒரு பஞ்சாயத்தோட தான் வருது. பாண்டிச்சேரியில போய் இடம் பார்க்க போறது கவர்மெண்டோட இடத்தெல்லாம் வாங்குறதுக்கு போற அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் சுத்திட்டு இருக்கும்போது அவரை வச்சு எப்படி படம் பண்றதுக்கு ஒத்துக்குவாங்க? பெரிய ஹீரோக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, இவரு மட்டும் இல்ல. ஏன் சொல்ல போனா இந்த படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த படமே கம்ப்ளீட் ஆகி முடியறதுக்கு பாருங்க 2025 26க்குமே வருமாங்கிற சந்தேகம். அந்த அளவுக்கு இழுத்துருவாரு அவர். இப்படிலாம் இருந்தா ஒரு என்ன சொல்ற, வளரும் நடிகரை வச்சு உங்களால படம் எடுக்க முடியும். எப்படி ஒரு டயர் 1ல இருக்க ஆக்டர் வச்சு படம் எடுக்க முடியும்? கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரோ அந்த வலிமைக்கு நான் அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோ, அது என்ன பிரச்சனைன்னு. ஃபர்ஸ்ட் போனி கபூர் பேசுறது கேக்குதுல? கேட்கல ப்ரோ. கேட்கலையா? கேக்குது ப்ரோ. ஓகே. இல்ல ப்ரோ, போனி கபூர் வந்து இந்த பிங்க் ரீமேக்கோட ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து தமிழ்ல பண்ணுன்னு சொல்லி அஜித் சார்ட்ட வந்து அவங்க பிஞ்ச் பண்ணும்போது அவங்க வந்து வினோத் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவர் ஓகே பண்ணித்தரேன்னு சொல்லி தான் அந்த படத்தை வந்து பக்காவா பண்ணி தந்துட்டாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. 2வது வலிமைக்கு என்னன்னா, அதுவும் வந்து ஒரு ப்ரொடியூசரோட தப்பு தான். நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரம் தான். அந்த படத்துல அந்த ஃபேமிலி ஸ்டோரி எதுவுமே இல்லை, ராவான கண்டென்ட் தான் அந்த படமே. ஆனா இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் போனி கபூரே போய் இந்த மாதிரி வந்து ஃபுல்லா ராவா இருக்கு, ஸோ இது வந்து அக்செப்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ நீங்க அந்த ஃபேமிலி சீன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய போனி கபூரோட இன்புட் இருந்தங்காட்டி தான் ஃபேமிலியோட இன்புட் எல்லாமே வந்துச்சு. நீங்க வேணா பாருங்க, அந்த ஃபேமிலியை தூக்கிட்டு அந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி பயங்கர கரெக்டா இருக்கும். ஆனா அந்த ஃபேமிலியோட பார்க்கும்போது கண்டினியூ மிஸ்டேக் ஆகும். ஏன்னா அது நடுவில் எல்லாமே ஆட் பண்ணுது. அதுதான் இந்த 2 படத்துக்குமே பிரச்சனை. அது வந்து அஜித் சார் சைட்ல இருந்தோ இல்ல வினோத் சைட்ல இருந்தோ பிரச்சனை இல்லை, அது ப்ரொடியூசரோட இஷ்யூ.
நீங்க அதே மாதிரி துணிவுல பாத்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் யாரோட தலையீடுமே இருந்திருக்காது. அது படத்தை நீட்டா முடிச்சு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி விடாமுயற்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க விக்னேஷ் சிவன் இருந்து போய் இவரு ஒருத்தர் கழகத்தலைவன் மூலியமா சுரேஷ் சந்திரா மூலியமா தான் இவரு மயில் திரும்பி உள்ள வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்டோரி தான் பிஞ்ச் பண்ண சொன்னாங்க. பட் அவரால் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி தான் ஏகே வந்து இந்த ஸ்டோரி ரெஃபர் பண்ணோடனே அவர் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்தாரே தவிர, இது அவங்க 2 பேருமே டேரக்டரால முடியலன்னு சொல்லங்காட்டி தான் இந்த ரீமேக் ஐடியா போனதே தவிர, அவரோட ஃபர்ஸ்ட் எடுத்துனே இது இங்க பண்ணுங்க அடுத்த நம்ம படம் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி வந்த கான்செப்ட் கிடையாது ப்ரோ. இல்ல அப்படி வந்து அஜித் சஜஸ்ட் பண்ண படம் தான் பில்லாவும். பில்லா வந்து ரீமேக் வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லி எடுத்து பண்ண படம் தான். சோ அப்பெல்லாம் அவரோட கெரியருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தானே இருந்திருக்கு. மங்காத்தாவே சொல்லுங்க. நான் மங்காத்தாவே சொல்றேன். மங்காத்தாவே அஜித் வந்து இந்த படம் வந்து வேற ஒரு இதுக்கு போகும்போது நம்ம பண்ணலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து பண்றாரு. அவரோட சாய்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். அவர் வந்து எப்படின்னா இப்போ வந்து சில நடிகர்கள் எடுக்காத ரிஸ்க் எல்லாம் அப்ப முன்னாடியே எடுத்துட்டாரு. பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எடுக்காத ரிஸ்க் கிடையாது. இப்பயும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு, அவ்வளவுதான். நம்ம அதை வந்து அவர் சக்சஸ் ஆகாத வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, ஆமா ப்ரோ. மங்காத்தா வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா பிளான் பண்ணது சம்பத்னு சொல்லி சத்யராஜ் நானா படைகர் வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு மங்காத்தா ஃபர்ஸ்ட். சம்பத்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல சத்யராஜும் நானா படைக்கர் 2 பேரும் பண்ற மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் ரோல்ல நானா படைக்கர், அஜித் ரோல்ல சத்யராஜ் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அஜித் ரோல்ல அஜித், நாகார்ஜுனா வந்து அர்ஜுன் ரோல்ல நாகார்ஜுனா. அஜித் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாகார்ஜுனா தான் கமிட் ஆனது. படம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஷூட்டிங் போற தருவாயில அந்த நாகார்ஜுனா வந்து கால்ஷீட் இஷ்யூ வந்துச்சு. அந்த படம் சீக்கிரம் எடுக்க முடியல, கொஞ்சம் டிலே ஆச்சு. இல்லைன்னா நாகார்ஜுனா படம் நடிச்சிருக்க வேண்டியது. நாகார்ஜுனா பேர கடைசி நேரத்துல கமிட் ஆனதுதான் அர்ஜுன். இந்த துணிவு படத்துக்கெல்லாம் அவர் சொல்லி வினோத்தே சொல்லியிருந்தாரு, என்கிட்ட கதை கூட கேட்கல அப்படின்னு. அதுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. கதை கூட கேட்காம ஒரு ஹீரோவா அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. சோ அந்த டைரக்டர் மேல இருக்கிற கான்பிடன்ட்ல தான் கதை கூட கேட்காம போய் நடிச்சாரு. பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு. படம் ஓகே சொல்ற வரைக்கும் தான் அந்த இது. அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டா அந்த டைரக்டர் சொல்றதாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னொன்னு ரீசெண்டா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான, அட்லீஸ்ட் எல்லா படமே ஒரு ஆவரேஜா இருக்கும். எனக்கு அந்த இந்த விவேகத்தை தவிர மத்த எல்லாமே ஓகே பாக்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மோசமா எந்த படமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன கேட்டிருந்தா வலிமை அந்த ராவான கட்டி விட்டுருந்தா அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இவங்க தேவையில்லாம அந்த ஃபேமிலி ஸ்டோரி இன்சர்ட் பண்ணி தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி விட்டாங்க. இல்ல எல்லா முக்கியமான சீனுமே ப்ரோமோ மாதிரி விட்டு விட்டாங்க வலிமையில. அது ஒரு ஆமா பெரிய ப்ரோ. டிராபேக். அப்புறம் போற பக்கம் போகலாம் அப்டேட்னு கேட்டா அப்புறம் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. எல்லா சீனுமே நம்ம பார்த்த சீனா வருது, அதுதான் பிரச்சனை. ஆனா மத்தபடி எல்லாமே பார்க்கலாம் ஒரு தடவை. ஓகே, முடிச்சிடலாமா ஸ்பேஸா? வேற ஏதாவது கேள்விகள் அல்லது வேற ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ், வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? பிரகாஷ் பிரதர், இது எபிக் ஸ்கிரீன் கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி மதுரையில இருக்குல்ல, அதுல புக்கிங் எதுவும் அப்டேட் இருக்கா பிரதர் ரேடியன்ஸ்ல? இல்ல, கோயம்புத்தூர்ல அஜித்குமார் சொல்லுவாரு. இருக்கீங்களா சொல்லுங்க. கோயம்புத்தூர் ஓப்பன் ஆயிடுச்சா என்னன்னு. மதுரை இன்னும் ஓப்பன் ஆகல ப்ரோ. மதுரை இன்னும் ஓப்பன் ஆகல. மண்டேக்கு மேலதான். தஞ்சாவூர் ஓப்பன் ஆயிடுச்சு. மதுரையில ஒரு எபிக் ஸ்கிரீன் இருக்கு, அதுல 7 AM ஷோ இருக்காங்க. நம்ம குரோம்பேட் வெற்றிலே புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு half an hour முன்னாடி. கும்பகோணம் காசி தியேட்டர் வந்து இன்னைக்கு நைட்டு 5க்கு ஓபன் பண்ணுவதா போட்டிருக்காங்க. ஸோ காசி தியேட்டர் கும்பகோணம் இன்னைக்கு நைட்டு 12:05 AM புக்கிங் ஓபன் ஆகும். வாசு சினிமாஸ் நைட் ஓபன் பண்றாங்க போல இருக்கு. வாசு சினிமா நம்ம ஸ்பேஸ்க்கு வருவார்ல, அவங்க குன்றத்தூர் வெங்கடேஸ்வரா ஓபன் ஆயிருக்கு ப்ரோ. சரி பரணி, திருச்சியில மட்டும் ஓபன் ஆனா நமக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருங்க எப்போ ஓபன் ஆனாலும். ஓகே, நான் ஒரு 15 minutes இல்ல 20 minutes வந்து செக் பண்றேன். நம்பர் பாஸ் பண்ணா வெளிய போய்டுவேன். கால் என்ன ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ நம்பர் அனுப்பிச்சுடுங்க, ஓபன் பண்ணனே கால் அடிச்சிடுன்ற. இல்ல பரணிலாம் தூங்குற லேட்டா தூங்குற ஆள் தான். அவர் கரெக்டா அடிச்சிருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனாட்டி 2 படங்களுக்கு அவர் தான் சொல்லி புக் பண்ணேன். நான் சென்டிமெண்ட் பிரகாரம் பாக்குறேன். ஏன்னா பரணி சொன்ன உடனே டக்குனு புக்கிங் ஓப்பன் ஆயிருது. இல்லைன்னா
புக் பண்ண முடியுது ஈஸியா. ஐயோ, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை நினைச்சுதான் கொஞ்சம் லைட்டா இல்ல அது போட்டா டக்கு டக்குன்னு புக்கிங் ஓப்பன் ஆயிடுது. புக்கிங் பண்ணிடுறேன். தங்கலான், தங்குவா, இந்தியன் டூ நீங்க சொல்லி போட்டது டக்கு டக்குன்னு புக்கிங் ஆயிடுச்சு. புக்கிங் ஆகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா இது வரைக்கும் நான் புக் பண்ணிட்டா ரிலாக்ஸா இருப்பேன். இல்லைன்னா போய் நம்ம கேட்டு போய் வாங்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஓப்பன் ஆச்சா சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முடிச்சிடலாமா ஸ்பேஸ? அப்புறம் வந்து என்ன வின்னர்ஸ் ப்ரோ எல்லாம் கோபி எப்ப போல புக்கிங் கடைசி நாள்ல போஸ்டர் மூலியமாவே ஹைப் ஏத்துறாப்லையா? புரியல. கோபி கடைசி ஒரு 5-6 நாளா போஸ்டர்லயே ஹைப் ஏத்துறாப்லையா வழக்கம் ஆமா, போல? என்னன்னு தெரியல. கடைசியில கோபி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, எல்லாரும் திட்டினது காலையில முடிஞ்சா தெரியல. எங்களுக்கும் பண்ணானே, இதத்தான் எங்களுக்கும் பண்ணா. மீம் எல்லாம் பார்த்து பறகுது. ஏடா இதை வச்சுட்டாடா ஃபர்ஸ்ட் லுக், அதை விட்ட. இல்ல உண்மையான அந்த எபிக் வந்த போஸ்டரும் சரி, கடைசியா வந்த ஒரு 4-5 போஸ்டர் எல்லாமே கவுண்டர் போஸ்டர், எல்லாமே முரட்டு போஸ்டர். 10 days கவுண்டர் போஸ்டர்ல இருந்து அதான் 5 போஸ்டர் இல்ல முரட்டு ப்ரோ, போஸ்டர். கவுண்டன் போஸ்டர் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. கவுண்டன் ஆமா போஸ்டர் ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சு. அதுல ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தா கூட இல்லைங்க, சந்தோஷமா ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க, எடிட் பண்ணி போட்டிருக்காரு தான். அஜித் குமார் அமிச்சார்ல ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கு, அது பாருங்க. அந்த லுக் அது அப்படியே விட்டுருந்தா கூட ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருந்திருக்கும். அதுல ஆமா பேக் எதுக்கு மாட்டி விட்டாங்கிற அளவுக்கு தனியா. ஏன்னா அது ஒரு தனி சீன், இது ஒரு தனி சீன், ரெண்டையும் மேட்ச் பண்ணி அவன் விட்டுருக்கான் பாருங்க. பேக் எடுத்து பேக போடுறாரு. மாட்டி சரி நடு ரோட்ல வச்சுட்டான் பயவுள்ள. அதான் சொல்றேன். சரி ரைட்டு. அது கோவில் பிரச்சனைக்கு என்ன மைண்ட்ல இருந்துச்சு அன்னைக்கு? இல்ல பிரகாஷ், அந்த பழனியில எல்லா ஸ்கிரீனும் போடுறாங்க போல இருக்கு. உங்களுக்கு அது வேற தைப்பூசம் வேற தெரியல, நமக்கு பழனிலாம் தெரியல. நமக்கு திருச்சி பாக்குறோம், சென்னை பாக்குறோம், சுத்தி முத்தி பாக்குறோம். இன்டீரியர்கள் நம்ம எங்க போக போறோம்? சரி, ஓகே, முடிச்சிடலாம் ஒண்ணு. ஓகே, வேற யாரும் பேச வேண்டிய இல்ல. ஹரிஷ் ப்ரோ வந்திருக்காரு, ஒரு யாரும் புதுசா எதுவும் சொல்லணுமா? அந்த அம்பத்தூர் ராக்கீஸ் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியுமா ப்ரோ? ஏதாச்சும் ஐடியா இன்னைக்கு இருக்கா? நைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே நீங்க சென்னையில உள்ள பெரும்பாலான ஸ்கிரீன் பூராவுமே இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆயிருட்டாங்க. அதே மாதிரி படம் அப்படிங்களா? தமிழ்நாட்டுல ஒரு 98, 99 நாகநாத் ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது சொல்ல போனா 900 தேட்டர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 870, 880 வரைக்குமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ப்ரோ. ஒரு 10-20 ஸ்கிரீன் தான் வந்து தண்டையிலுக்கு விட்டு வைக்கிறாங்க. மற்றபடி எல்லா ஸ்கிரீனும் வந்து விடாமச்சு ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பெரும்பாலும் இன்னைக்கு நைட்டே புக்கிங் ஓப்பன் பண்றதா சொல்றாங்க. ஓகே ப்ரோ. நைட் வெயிட் பண்ணி தேங்க்ஸ் ப்ரோ. பாருங்க. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ. இல்லைன்னா தேங்க்ஸ். ட்ரெண்ட் ஷூட் இருக்காருல்ல, ட்ரெண்ட் ஷூட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அவர் வந்து இந்த தேட்டர் புக்கிங் ஓப்பன் பண்ற அப்டேட்லாம் ஒரே ஒரு த்ரெட்ல போட்டுட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஈஸியா ட்ரெண்ட் ஷூட்டா? இருக்கும். ட்ரெண்ட் ஷூட் அவர் சரி ப்ரோ. த்ரெட்ல போட்டு இருப்பாரு. ஓகே த்ரெட் அவரோட த்ரெட் பாருங்க. அப்படி இல்லைன்னா இவரோட எதிர்பார்க்கணும். அது பேர் என்ன, ஓகே ப்ரோ. சுகன் கிறிஸ் இப்போ ரீசெண்டா போட்டுட்டு இருக்காரு. ஓகே இல்லைன்னா ஒரு சில ஃபேன் பேஜஸ் இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு டக்கு டக்குன்னு உடனே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ, பை பை. எல்லாரும் பார்ப்போம், நாளைக்கு பாய் சந்திப்போம். பை. பை பை.